ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு தெரியுமா? ஸ்பேஸுங்கிறது வந்து நம்ம எங்க பொறுத்து தான் ஸ்பேஸ். இப்ப நான் உட்கார்ந்துருக்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்ப இந்த ஸ்பேஸ்ல இருக்கேன். அதாவது என்ன 3D ஸ்பேஸ்ல. இதே ஒரு பேப்பர்ல ஒரு புள்ளி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது என்ன ஆயிரும் அப்படின்னா, அது வந்து 2D ஸ்பேஸா மாறிடும். இதே ஒரு லைன்ல ஒரு பாயிண்ட்ட நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அது வந்து 1D ஸ்பேஸா மாறும். சரிதானா? அதனால ஸ்பேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எங்க ரெஃபர் பண்றோமோ அத பொறுத்து தான். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து 3D ஸ்பேஸ் தான் இனிமேல் ஃபுல்லா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம 2D ஸ்பேஸ பத்தி நெறைய படிச்சிருக்கோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. 2D ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு கர்வ் சொல்லுங்க. 2D ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு கர்வ் சொல்லுங்க. சர்க்கிள் சார். ம். சர்க்கிள். இப்போ ஒரு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு சர்க்கிள் போட்டா, அது ஒரு 2Dல இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள். சரிங்களா? ஓகே. இப்ப அதே இது ஒரு ஒரு கட்டுக்கம்பி சொல்லுவோம்ல. அந்த கட்டுக்கம்பி எடுத்து அப்படியே நான் ரவுண்டா அத வந்து ஒரு சர்க்கிள் மாரி ரெடி பண்ணி பத்த வச்சு அத கையில பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதாவது கெட்டி தொங்க விட்டேன்னா, அப்ப அது எங்க இருக்கு? 3D ஸ்பேஸ்ல இருக்கு சார். அது 3D ஸ்பேஸ்ல இருக்கும். சரிங்களா? அப்ப ஒரு பேப்பர்ல வரையறதுங்கிறது ஒரு 2D ஸ்பேஸ். நம்ம வெளிய பார்க்கறதுன்றது வந்து ஒரு 3D ஸ்பேஸ். இப்ப என்ன அப்படின்னா, 2D ஸ்பேஸ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மட்ல எழுதுவோம். சரிங்களா? x² + y² = a² அப்படின்னு எழுதுவோம். இங்க 3D ஸ்பேஸ்லயே அதே மாதிரி எழுதலாம். சரிங்களா? பட் ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3D ஸ்பேஸ்ல, அதாவது ஒரு ஸ்பேஸ்ல கர்வுக்கு தனி டெஃபினிஷனே குடுக்குறாங்க. சரிங்களா? கர்வுக்கு வந்து தனி டெஃபினிஷன் குடுக்குறாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு பேப்பர் எடுத்து நான் ஒரு கிறுக்குனேன்னா அது ஒரு கர்வு. அது எப்படி வேணா வளைச்சு வளைச்சு போட்டுக்கலாம் நான். சரிங்களா? நான் எப்படி கிறுக்குனாலும் அது வந்து என்னதான் ஒரு கர்வு தான். என்ன அது கொஞ்சம் கன்டினியூஸா இருக்கணும் அவ்வளவுதான். அப்ப இதே இது 3D ஸ்பேஸ்ல இப்ப காத்துல கை வைக்கிறேன். கை வச்சு அப்படி நான் ஒரு இப்படி ஒரு இது வாசிப்பாங்க தெரியுங்களா? மியூசிக் வாசிப்பாங்க தெரியுமா? அப்ப கையை இப்படி ஆட்டுவாங்கல்ல. அதுல ஒரு தடவை ஒரு மூவ்மெண்ட் எடுத்தா கூட அதுவும் ஒரு கர்வு தான். ஆனா அந்த கர்வு எங்க இருக்கு அப்படின்னா 3D ஸ்பேஸ்ல இருக்கு. சோ 3D ஸ்பேஸ்ல ஒரு கர்வை நீங்க கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுல என்ன பண்ணணும், அதுக்கான டெஃபினிஷன் இந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? ஒரு கர்வு எப்ப கிரியேட் ஆகுதுன்னா, ரெண்டு சர்ஃபேஸை எடுத்து அது ரெண்டையும் கட் பண்ண வைக்கும்போது அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வச்சு ஒரு கர்வை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? சரி. இப்போ சப்போஸ் ஒரு எனக்கு வந்து ஒரு இந்த ரூம் இருக்கு. இந்த ரூம்ல நான் ஒரு ஸ்ட்ரைட் லைனை கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இந்த ரூம்ல நான் ஒரு ஸ்ட்ரைட் லைனை கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ரெண்டு கர்வை வச்சு, அதாவது ரெண்டு ஸ்பேஸை வச்சு சொல்லுங்க. ஏதாவது ரெண்டு ஸ்பேஸை வச்சு. நீங்க வீட்லயே நிறைய பார்த்திருப்பீங்க. நம்ம இதுலயே பார்த்திருப்போம்ல. சார் ஒன் சைடு வாலையும் சீலிங்கையும் எடுத்துக்கலாம் சார். இப்போ ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் அவ்வளவுதான். ஆகிற அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன். வெரி குட், சூப்பர். அப்ப என்ன சொல்றாங்க மேடம், என்ன சொல்றாங்க, ஒரு ரூம்ல சரிங்களா நமக்கு நிறைய கார்னர் இருக்கு. அதுல ஏதோ ஒரு சைடு ஒரு வாலும் ஒரு சீலிங்கோ இல்ல ஒரு வாலு ஒரு ஃப்ளோரோ சரிங்களா, அது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு கோடு வருதா, அந்த கோடு தான் என்னன்னா கர்வ் அப்படின்றாங்க. சரி, இப்ப அந்த கோட்டை கிரியேட் பண்றதுக்கு நம்ம எதை ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணோம்? எதை ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணோம்? ரெண்டு ரெண்டு பிளேன் சார். ரெண்டு பிளேன். அப்ப செவருங்கிறது ஒரு பிளேனு, கீழே இருக்க ஃப்ளோருங்கிறது ஒரு பிளேன். இந்த ரெண்டு பிளேனையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கோடு கிடைக்குது. அந்த கோடு தான் அந்த கர்வ். சரியா? சரி. இப்போ சப்போஸ் சர்க்கிளை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு இதே மாதிரி சர்க்கிள் வேணும்னா என்ன பண்றது? ரெண்டு ஸ்பியர்ஸ் இன்டர்செக்ட் பண்ணலாம் சார். ரெண்டு ரெண்டு ஸ்பியர்ஸ். ஸ்பியரையா இன்டர்செக்ட் பண்ணலாம்? எப்படி இன்டர்செக்ட் பண்ணுவீங்க ரெண்டு ஸ்பியர் எடுத்து? வேற யாருக்கா ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. இது மேக்ஸிமம் வந்து டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டு. அப்போ ஒரு ஸ்பியரும் ஒரு பிளேனும் எடுத்துக்கலாமா சார்? அவ்வளவுதான். ஒரு ஆப்பிள ஒரு கத்தியை வச்சு வெட்டுறோம்ல, அது மாதிரிதான். சரிங்களா? அப்போ ஒரு ஸ்பியரை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நடுவுல ஒரு பிளேனை கொண்டு போய் உள்ள விட்டேன் அப்படின்னா நமக்கு சர்க்கிள் கிடைக்க போகுது. அவ்வளவுதானே? சரி. இதே இது எலிப்ஸ் என்ன ஒண்ணு இப்ப? இதே இது எலிப்ஸ் என்ன ஒண்ணு? அதே பால் நான் கையில கொடுத்துட்டேன். அதே பால் தான்.
சரி, அதே பால் கூட வேண்டாம். ரக்பி பால் இருக்கா? ரக்பி பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரக்பி லாரக் பால் வச்சுப்பாங்க. அந்த பால் மாதிரி யோசிச்சுருங்க. அப்ப அதை எப்படி கட் பண்ணுவீங்க? இல்ல, நான் உங்ககிட்ட என்ன பண்றேன் அப்படின்னா வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்துட்றேன். சரியா? அந்த ஐஸ்கிரீமை வந்து நீங்க எப்படி கட் பண்ணா அதுல உங்களுக்கு எலிப்ஸ் கிடைக்கும்? இல்ல ஒரு சிலிண்டர் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஒரு ஒரு வாட்டர் கேனே ஏதோ ஒன்று கொடுத்துட்றேன். அதை நீங்க கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணா உங்களுக்கு வந்து எலிப்ஸ் கிடைக்கும்? நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். எப்படி கட் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. சார் ஒரு பிளேனை வச்சு அதோட ஹைட்டை பொறுத்து கட் பண்ணணும் சார். குறுக்க கட் பண்ணாம ஹைட்டு. ஆ ஆ ஆ ஆ அப்படி கட் பண்ணா எப்படி கட் பண்ணணும்? ஹைட்டை கிராஸ் பொறுத்து செக்ஷன். கட் பண்ணணும் சார். அதாவது நேரா கட் பண்ணாம சாய்வா கட் பண்ணணும். கரெக்டா? ஓகே சார். ஒரு கோன் இருக்கு. அந்த கோனை வந்து இப்படி நேரா பிடிச்சுக்கிறேன். அப்படி நேரா நேரா நிக்கும்ல கோன், இப்படி கோன் வந்து இப்படி நேரா நிக்கும். அப்படிதானே? கோன் வந்து இப்படி நேரா நிக்கும். இந்த கோனை வந்து நான் இப்படி இப்படி கட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிறது சர்க்கிள். அதே கோனை நான் இப்படி கட் பண்ணா என்ன கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த கோனை நான் இப்படி கட் பண்ணா என்ன ஆகும்? அப்ப எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இப்படி கிடைக்குமா? இது என்னது? ஒரு எலிப்ஸ் தானே? ம் இதே மாதிரி ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோங்க. ஒரு சிலிண்டர் பாதியா ஒரு நிறைய இதெல்லாம் பார்த்துருப்போம் ஷார்ட்ஸ் எல்லாம். மூங்கில பாதியா வெட்டும் போது வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இல்ல பீன்ஸ் வெட்டிருக்கீங்களா? பீன்ஸ் நீங்க வெட்டிருக்கீங்களா இது வரைக்கும் வீட்டுல உட்காந்து? பீன்ஸை வந்து கிராஸா கட் பண்ணுவாங்க தெரியுமா பிரியாணிக்கெல்லாம்? அப்ப அந்த கிராஸா கட் பண்ணதுக்கு எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் அது. இது என்னது? ஒரு எலிப்ஸ் தானே? நான் சொல்றது புரிஞ்சுதா? சோ இப்படிதான் வந்து கர்வ்ஸை கிரியேட் பண்றாங்க. சரியா? இப்படிதான் பொதுவா வந்து கர்வ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. இன்னும் 3 பேர் தம்ஸ் அப் கொடுக்கல. அப்புறம் நான் வந்து அவங்களையும் குரூப் விட்டு வெளியே எடுத்துட்டு புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுன்னு சொல்லுங்க, புரியலன்னா புரியலன்னு சொல்லிடுங்க. சரி, இப்ப இதை வந்து 3 விதமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒரு கர்வை வந்து ஒரு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கர்வை வந்து மொத்தம் 3 விதமா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. என்னென்ன ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, இம்ப்ளிசிட் ஃபார்ம்னு ஃபர்ஸ்ட் ஒன்னு, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பேராமெட்ரிக் ஃபார்ம், அதுக்கு அடுத்தது வந்து வெக்டார் ஃபார்ம்னு 3 சொல்றாங்க. இம்ப்ளிசிட் ஃபார்ம்ன்றது நம்ம முன்னாடி பேசினது என்னன்னா, 2 சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ் ஈக்குவேஷன், இது ஒரு சர்ஃபேஸ் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள், இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு பிளேன் வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இது ஒரு பிளேன். அப்ப இதைத்தான் என்ன ஃபார்மட்ல எழுதுறாங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 0. இதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இந்த 2 சர்ஃபேஸ். இந்த 2 சர்ஃபேஸையும் கட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா ஒரு கர்வ். சரிங்களா? இது வந்து இம்ப்ளிசிட் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எனக்கு கட் ஆகிற ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து சப்போஸ் இசட் ஆக்சிஸ்ல வந்து 0 இப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இசட் ஈக்குவல் டு 0 இப்படி கிடைக்குதுன்னா, அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டீன்னு எழுதிக்கலாம், இசட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அதை எப்படி எழுதலாம்? சரிங்களா? டி கமா மைனஸ் டி கமா 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுல வந்து இது பிளேன் வந்து சப்போஸ் ஒரு ஃபைனிட் பிளேனா இருந்தா அந்த டீயோட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சப்போஸ் அந்த இன்ஃபைனிட் பிளேனா இருந்தா மைனஸ் இன்டூ பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதை பொறுத்து நீங்க அதாவது உங்களோட அந்த கர்வை பொறுத்து அந்த பேராமீட்டர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். மூணாவது வந்து வெக்டர் ஃபார்ம். வெக்டர் ஃபார்ம்ன்றதை முன்னாடி படிச்சிருப்போம்ல ஜென்ரலா. நம்ம வந்து எழுதுவோம்ல எக்ஸ்ஐ வெக்டார் ஒய்ஜே வெக்டார் பிளஸ் ZK வெக்டார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட் உங்களுக்கு அப்படின்னா வந்து வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது உங்களுக்கு வந்து டைரக்ஷன் எல்லாமே கிடைக்கும். அந்த இதுல எப்படி இருக்கு என்ன இது எல்லாமே கிடைக்கும். ஸோ வெக்டர் ஃபார்ம் நம்ம பொதுவாக வந்து இந்த வெக்டர் ஃபார்ம் தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரிதானா? இப்போ அடுத்து ஒரு இம்ப்ளிசிட் ஃபார்ம்ல இருந்து பேராமெட்ரிக் ஃபார்முக்கு எப்படி மாத்துறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். சரிங்களா? இப்போ எஃப்ஜிங்கிறது வந்து 2 சர்ஃபேஸ். அந்த 2 சர்ஃபேஸும் கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ஜெக்கோபியனாவது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதுதான் இந்த 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 லைனை நான் கொடுத்தது காரணம் அதுதான். எப்ப இம்ப்ளிசிட் ஃபார்ம்ல இருந்து உங்களால பேராமெட்ரிக் ஃபார்ம் போக முடியும் அப்படின்னா, இந்த 3 ஜெக்கோபியன்ல அட்லீஸ்ட் ஒரு ஜெக்கோபியனாவது வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஃபார் எக்ஸாம்பிள் when the first Jacobian is non-zero then the variable y is z. சரிங்களா, என்னென்ன இருக்கு, y is z may be expressed as a function of x. நீங்க y வந்து in terms of x ல எழுதலாம், z in terms of x ல எழுதலாம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க x வந்து u-ன்னு எடுத்துக்கோங்க, y வந்து y of u-ன்னு வந்துரும், z equal to z of u-ன்னு வந்துரும். அப்போ உங்களுக்கு இம்ப்ளிசிட் ஃபார்ம்ல இருந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் நம்மளால போக முடியுது அப்படின்றாங்க. சரியா, அடுத்தது இதே இது பேராமெட்ரிக் ஃபார்ம்ல இருந்து இம்ப்ளிசிட் ஃபார்ம் வர முடியுமா அப்படின்றது அடுத்த கொஸ்டின். அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கியூபிக் கர்வ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். அந்த கியூபிக் கர்வோட பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன அப்படின்னா u கமா u ஸ்கொயர் கமா u கியூப். சரிங்களா, இதுல வந்து யூவோட வேல்யூ மாத்திவாங்க. சப்போஸ் u ஈக்குவல் டு 1 போட்டா என்ன கிடைக்கும், 1 1 1. அப்போ 1 1 1 இஸ் அ பாயிண்ட், அந்த கர்வோட ஒரு பாயிண்ட். இப்போ u ஈக்குவல் டு 0 போட்டா என்ன கிடைக்கும், 0 0 0, அது ஒரு பாயிண்ட். u ஈக்குவல் டு -1 போட்டா என்ன கிடைக்கும், 1 1 -1, அது ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம அந்த யூவோட வேல்யூ சேஞ்ச் பண்ண நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி கிடைக்கக்கூடிய கர்வு தான் என்ன கர்வு அப்படின்னா கியூபிக் கர்வ். சரிங்களா, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், மனப்பாடமா இருக்கணும். இந்த டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எக்ஸ்டெண்ட் முடியுமோ அவ்வளவு எக்ஸ்டெண்ட் புரிய வச்சிருக்கேன். புரிய வைக்கலைன்னா தயவு செய்து கம்ப்ளீட்டா அதை வந்து மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா இப்ப அடுத்தது பாருங்க. அப்ப இனிமேல் எப்ப கேட்டாலும் சொல்லணும் இதான் கியூபிக் கர்வ். சரிங்களா, u கமா u ஸ்கொயர் கமா u கியூப். சரி, அடுத்தது இதுல இருந்து நான் எப்படி வந்து பேராமெட்ரிக் அதாவது இம்ப்ளிசிட் ஃபார்ம் கொண்டு வரது அப்படின்னா எனக்கு 2 கர்வ் கொண்டு வரணும். இதுல இருந்து மொத்தம் அந்த 2 கர்வ் எப்படி கொண்டு வரலாம், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா அது கிடைக்குமா, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா அது கிடைக்குமா. அப்ப என்ன சொல்லலாம், xy is equal to z. சரிங்களா, அப்படி ஒண்ணு எடுக்கலாம். இன்னொன்னு இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், u⁴, அது இதோட ஸ்கொயரா, அப்ப xz is equal to y ஸ்கொயர். ஸோ 2 கிடைச்சிருக்கு. அப்ப இதை வந்து நம்ம வந்து இதோட இம்ப்ளிசிட் ஃபார்மா எடுத்துக்கலாமா, இந்த இம்ப்ளிசிட் ஃபார்ம் வந்து அந்த ஆல்ரெடி மேல சொன்ன அதே கியூபிக் கர்வ் தான் கொடுக்குமான்னு கேட்டா கொடுக்காது. அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இம்ப்ளிசிட் ஃபார்ம்ல இருந்து உங்களால பேராமெட்ரிக் ஃபார்ம் போக முடியுது, பட் பேராமெட்ரிக் ஃபார்ம்ல இருந்து இம்ப்ளிசிட் ஃபார்ம் போக முடியாது. அப்படி போகும்போது சில பிரச்சனைகள் வருதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த கியூபிக் கர்வ். அப்படி என்ன சார் அப்படின்னா, அது இதாவது இந்த பேராமெட்ரிக்க நீங்க இப்படி இம்ப்ளிசிட்டா மாத்தும் போது அதுல அந்த கர்வு மட்டும் இல்லாம, அதோட இன்டர்செக்ஷன்ல கர்வு மட்டும் இல்லாம எக்ஸ் ஆக்சிஸும் சேர்ந்து உள்ள வருது. அப்ப அந்த கியூபிக் கர்வோட சேர்ந்து என்ன சொல்றாங்க, எக்ஸ் ஆக்சிஸும் சேர்ந்து உள்ள வருது அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ அதை நம்ம டயக்ராமேட்டிக்கா பார்க்கலாம். நான் கீழே எடுத்து வச்சிருக்கேன். இந்த டயக்ராம் புரியுதா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டயக்ராம். இதுல இது வந்து இந்த இது வந்து XY பிளேன். சரிங்களா, இது வந்து XY பிளேன். இதை வந்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து ஒரு பிளேனு. சரியா, அந்த பிளேன்ல நம்ம எதை எடுத்து கட் பண்றோம், ஒரு சிலிண்டர் எடுத்து கட் பண்றோம். கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த கிராஸ் செக்ஷன்ல என்ன கிடைக்குது, ஒரு எலிப்ஸ் கிடைக்குது. இந்த டயக்ராம் புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க, இது மேடம் சொன்ன மாதிரி என்னது, இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். இந்த 2 பிளேனு கட் ஆகிற இடத்துல என்ன கிரியேட் ஆகுது, எல்லோ கலர் ஸ்ட்ரைட் லைன், அது ஒரு கர்வ். சரிங்களா, ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா, அடுத்தது இப்ப இதுதான் என்ன அப்படின்னா இந்த கோன் ஷேப்ல இருக்குல்ல, இந்த கோன் ஷேப்ல இருக்குல்ல, அதுதான் என்ன அப்படின்னா xy is equal to z. சரி, xz is equal to y ஸ்கொயர். அதாவது 2 இருக்கு, ஒன்னு வந்து xy is equal to z, இன்னொன்னு வந்து xz is equal to y ஸ்கொயர். ஓகே, சாரி, இதுல எது கோனு இல்ல எது வந்து இதுன்னு தெரியல. பட் ஆனா என்னன்னா இதுல ஒன்னு வந்து கோனு, நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன் எதுன்னு. சரி, அதுல ஒன்னு வந்து கோனு, இன்னொன்னு வந்து என்னன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவோட இந்த ஒய்க்கு பதிலா சி போட்டிங்கன்னா இது என்ன சொல்லுவோம், நம்ம ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம் அவருக்கா. அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவோட வேரி, அதாவது அந்த சியை மாத்தி மாத்தி கிடைக்கிற மாதிரி. சரிங்களா, அப்ப இது ஒரு கர்வு. இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது வந்து ஒரு கர்வு. சரிங்களா, அப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியது வந்து இன்னொரு கர்வு. இந்த 2 கர்வும் கட் ஆகிற இடம் அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த கியூபிக் கர்வ். இதுதான் அந்த கியூபிக் கர்வ். பட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் கவனிங்களேன், இந்த இருக்கு பாருங்க, அது இது மேலேயும் இருக்குது,
இது மேலேயும் இருக்குது. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க, இந்த கோன்லயுமே ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும், இந்த கர்வ்லயுமே ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும், ரெண்டுலயுமே இருக்கும். அப்ப இன்டர்செக்ஷன் பார்த்தா இந்த கியூபிக் கர்வும் வரும், இந்த எக்ஸ் ஆக்சிஸும் வரும். ஆனா நம்ம வந்து எதை கொண்டு வர ட்ரை பண்றோம் அப்படின்னா கியூபிக் கர்வ் தான் கொண்டு வர ட்ரை பண்றோம். ஸோ அதனால என்ன ஃபைனலா கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா பேராமெட்ரிக் கர்வ்ல இருந்து உங்களால இம்ப்ளிசிட் ஃபார்முக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம்ல இருந்து இம்ப்ளிசிட் ஃபார்ம் மாற்ற முடியாது சில நேரங்கள்ல அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது இதுதான் அந்த கியூபிக் கர்வ். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் அந்த கியூபிக் கர்வ். இப்படிதான் இருக்கும் அந்த கியூபிக் கர்வ். சரியா? இதுல பார்க்க உங்களுக்கு தெரியல. இதை நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஒரு ஆக்சிஸை விட்டுட்டேன். சரிங்களா? பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்து இந்த சைடு போகும் இப்படி, இன்னொன்னு வந்து இந்த சைடு போகும். பார்க்க அப்படி தெரியுது, இது ரெண்டுமே நேர்கோட்டில் இருக்க மாதிரி. ஒண்ணு வந்து வலது பக்கம் போகும், இன்னொன்னு இடது பக்கம் போகும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு வந்து வலது பக்கமும் இன்னொன்னு இப்படி போகாது, இப்படி வரும். ஒண்ணு வந்து வலது பக்கமும் இன்னொன்னு இடது பக்கமும் இப்படி வரும். ஒண்ணு இல்ல, ஒரு வளையல் இருக்குல்ல, அந்த வளையலை உடைச்சிட்டு ரிவர்ஸ்ல ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஒண்ணு வந்து அந்த பக்கம் போகும், இன்னொன்னு வந்து இந்த பக்கம் போகும். சரிங்களா? இந்த இது நான் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஜென்ரலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றக்காக. பொதுவா சைன் கர்வ் எப்படி வரும் தெரியல எல்லாத்துக்கும். சைன் கர்வ் எப்படி வரும், காஸ் கர்வ் எப்படி வரும், டர்ன் கர்வ் எப்படி வரும் தெரியல. இதுல இதுதான் சைன் இன்வர்ஸோட கர்வ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். சரியா? இது என்ன அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இது என்னது? இது என்னது? tan இன்வெர்ஸ்ங்களா சார்? ஆமா, tan இன்வர்ஸ் எக்ஸ். சரிங்களா? அப்படியே டேனை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. டேன் கர்வை யோசிச்சு பாருங்க, டேன் கர்வை யோசிச்சு பார்த்துட்டு பாருங்க. இது அப்படியே டேன்ல ஒரு போர்ஷன் மட்டும் டேன் கர்வ் எப்படி இருக்கும்? டேன் கர்வ் வந்து இப்படி வரும். சரிங்களா? இந்த கர்வை இது வந்து அப்படியே இன்ஃபினிட் டேர்ம்ஸ்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு π/2 அப்படியே இப்படி வந்துகிட்டே இருக்கும். இதுல இந்த இதை மட்டும் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அதான் டர்ன் இன்வர்ஸ் எக்ஸ். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்து ஒரு அசிம்டோட்டிக் லைன். அசிம்டோட்டிக் லைன்னா யாருக்கா என்னன்னு தெரியுமா? இந்த இடத்துல ஒரு அசிம்டோட்டிக் லைன் இருக்கும், இந்த இடத்துல ஒரு அசிம்டோட்டிக் லைன் இருக்கும். இதெல்லாம் ரியல் அனாலிசிஸ் படிக்கும் போது திடீர்னு நான் சொல்லுவேன் tan இன்வர்ஸ் எக்ஸை வச்சு டக்குன்னு. அசிம்டோட்டிக் லைன் என்னதுப்பா? தொலைக்கோடுன்னு சொன்னீங்க சார். அது வந்துட்டு அப்படியே இன்ஃபைனைட்ல இருக்கும். நம்ம எதுல பார்த்திருக்கோம் இந்த அசிம்டோட்டுங்கிறது? இந்த நார்மல் கர்வ் போடுறப்ப சார். நார்மல் கர்வுக்கு எது அசிம்டோட்? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அசிம்டோட் சார். சரி, வேற என்ன கர்வுலாம் எக்ஸ் ஆக்சிஸ் அசிம்டோட்? இன்னொரு கர்வுக்கும் சொல்லியிருப்போம். எஃப்க்கு சொல்லலையா? நார்மல் அதான் நார்மலை தவிர எஃப்க்கு சொன்னமா சொல்லலையா? எஃப்க்கு எக்ஸ் வந்து அசிம்டோட். எல்லாரும் தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஆள் ஓகே சொல்லிருக்கீங்க. ஒரு ஆள் தான் ஞாபகம் இருந்திருக்கா? ஓகே ஓகே ஓகே. சரி, எஃப் வந்து எப்ப ஜே ஷேப்டு கர்வா மாறும்? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் என்? n equal to 1. 1 சார். வெரி குட். சரி, ரைட். அப்ப இப்ப அசிம்டோட்னா என்னன்னு புரியுதா? அப்ப என்னன்னா இந்த ரெண்டு லைனுமே வந்து உங்களுக்கு தொடாம அப்படியே போயிட்டே இருக்கும். சரிதானா? அந்த லைன் என்னென்ன அசிம்டோட்னா எக்ஸ் ஈக்குவல் டு π/2ங்கிறது மேல இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கீழே இருக்கிறது. சரியா? இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் எம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் வந்து எம் டைம்ஸ் கண்டினியூஸா டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து கிளாஸ் எம். சரிங்களா? டெரிவேட்டிவா இருக்கணும், அந்த டெரிவேட்டிவ் கண்டினியூஸா இருக்கணும். ஆஸ் கண்டினியூஸ் mth டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் அதாவது ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். இப்போ C⁻³ என்னன்னா 3 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கணும்.
சரிங்களா? அதே இது நீ எத்தனை தடவை வேணா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எத்தனை தடவை வேணா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்ப அதெல்லாம் என்னன்னா சி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னு பேரு. ஓகேவா? சரிங்களா? அதே இது சி டபிள்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை தான் இங்க சி டபிள்யூ ஃபங்க்ஷன்றாங்க. சரிங்களா? இங்க வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்றாங்கன்னா சி டபிள்யூ ஃபங்க்ஷன்றாங்க. சிங்கிள் வேலிட் அண்ட் possesses the continuous derivative at every order, sorry, at all order at every point of time. இந்த மூணு டெஃபினிஷன் புரிஞ்சுதா? ஓகே. இதுலயே இது ஒரு கொஞ்சம் சொல்லுங்களா சார்? மேம் புரியல. சி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன் கொஞ்சம் சொல்லுங்களா சார்? சி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன்னா நீங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் 100 தடவை 1000 தடவை லட்சம் தடவை எத்தனை தடவை பண்ணாலும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கும். இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இதெல்லாம் நீங்க எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதுக்கு டிஃபரன்ஷியேஷன் எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கும். சில ஃபங்க்ஷனுக்குலாம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கும், செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்கும், தேர்ட் டெரிவேட்டிவ் இருக்காது. சரிங்களா? ஓகே சார். ரைட். சோ இதே செவரல் வேரியபிள் என்னப்பா? the real valid function of several variable என்ன அர்த்தம்? real valid function of several variable. ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோர் வேரியபிள்ஸ் இருக்குமா சார்? x1c அந்த மாதிரி இருக்கும். புரியல. x1c புரியல. x இருக்கலாம், x y t அப்படி. வெரி குட். அதாவது மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குன்னா அது வந்து நம்ம வெறுமனா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வரும்போது நம்ம அது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் சொல்லுவோம். அப்ப மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்துட்டாலே அது டைரக்டா நீங்க எங்க போயிடணும்? என்ன டெரிவேட்டிவ்க்கு நீங்க போகணும்? என்ன டெரிவேட்டிவ்க்கு போகணும்? பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்ப இங்க கிளாஸ் எம்ங்கிறது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ஷியல் டெரிவேட்டிவும் எம் ஆர்டர் வரைக்கும் எக்ஸஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் 2 வேரியபிள் இருந்துச்சு, இதை கிளாஸ் 3 அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்ப நான் எல்லாமே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டோ எக்ஸ் பை டோ, அதாவது டோ எஃப் பை டோ எக்ஸ் பார்க்கணும், டோ எஃப் பை டோ ஒய் பார்க்கணும், அது எக்ஸஸ் ஆகணும். அடுத்து டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், டோ எஃப் ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் இருக்கணும், டோ எஃப் ஸ்கொயர் எஃப் பை எக்ஸ் ஒய் இருக்கணும். ஸோ இது மாதிரி கிளாஸ் எம்னா எனக்கு அதுல இருக்கக்கூடிய எல்லா பார்ஷியல் டெரிவேட்டிவும் இருக்கணும், எக்ஸஸ் ஆகும். அப்பதான் சரிங்களா? அடுத்து இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு நம்ம முன்னாடி பார்த்த சில இந்த புக்ல கொடுத்துருந்தாங்க, அதுவும் பார்த்துருக்கேன். என்னோட அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் இந்த நெய்பர்ஹுட் ஆஃப் எவ்ரி பாயிண்ட். எந்த பாயிண்ட்ல அனாலிட்டிக்கா இருக்கோ அந்த பாயிண்ட்ல அதுக்கு வந்து என்ன கிடைக்க போகுது? பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா அது வந்து வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷனுக்கு கிளாஸ் எம்னா என்னது? ஒரு வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷன் கிளாஸ் எம்னா என்ன அர்த்தம்? அந்த வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷனுக்கு mth ஆர்டர் வரைக்கும் டெரிவேட்டிவ் இருக்கணும். எப்படி ரியல் வேல்யூக்கோ அதே மாதிரி தான் வெக்டார் வேல்யூக்கும். சரிங்களா? அடுத்து இதுல இருந்து தான் இது வரைக்கும் அது பார்த்ததெல்லாம் ஜென்ரல். இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது சப்ஜெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ரெகுலர். ஒரு பாயிண்ட்டை எப்ப நம்ம ரெகுலர் அப்படின்னு சொல்ல போறோம்? சரிங்களா? ஒரு கர்வ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை எப்ப நீங்க ரெகுலர்னு சொல்ல போறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல நீங்க யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை பொறுத்து? யூவை பொறுத்து. வச்சுக்கோங்க, நம்ம 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம், யூ அண்ட் எஸ். சரியா? யூங்கிறது வந்து என்னன்னா ஆரிஜினை பொறுத்து பொசிஷன் வெக்டார் வச்சு நம்ம வந்து இது பண்றது. அதாவது என்ன பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? டி யூஸ் பண்ணீங்கன்னா டி யூஸ் பண்ணணும். சரிங்களா? யூ யூஸ் பண்ணா யூ யூஸ் பண்ணணும். நம்ம பொதுவாக அந்த புக்கு ஃபுல்லாவே நம்ம யூ தான் பார்ப்போம். சரிங்களா? பேராமெட்ரிக்ல இருக்கக்கூடிய பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குல்ல, அதுல நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்றோமோ அந்த வேரியபிளுக்கு பேர் வந்து யூ. அதே இது ஆர்க் லென்த்னு ஒண்ணு சொல்லுவோம், அடுத்து எஸ்ன்னு பத்தி பேசும்போது நம்ம டேஷ் போடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் யூ வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து நம்ம டாட் போடுவோம். யூனா டாட்டு, எஸ்னா டேஷ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அப்ப என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஆர் டாட் இஸ் நெவர் ஜீரோ அப்படின்றாங்க. நெவர் ஜீரோனா என்ன அர்த்தம்? ஆர் டாட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா அந்த அந்த கர்வ் வந்து நம்ம ரெகுலர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அந்த வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ரெகுலர்னு சொல்றோம். அப்ப ஆர் டாட்னா வெக்டார் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வெக்டார்ன்றது ஆர் வெக்டார் எப்படி எழுதுவோம்? நம்ம xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் பிளஸ் zk வெக்டார் பிளஸ் zk.
சரி, அப்ப ஆர் டாட்னா dx by du I vector plus எப்படி எழுதிக்கலாமா? எழுதலாம். இதுல ஏன் இப்படி எழுதுறோம்னா எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் டி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், அல்லது ஃபங்க்ஷன் ஆஃப் யூ. இங்க நம்ம யூ பத்தி பேசுறதுனால நம்ம யூ பேசுவோம், எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் யூன்றதுனால நம்ம டாட் வச்சுக்கோம். சரிங்களா? அப்ப இந்த ஆர் டாட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்ததுன்னா அந்த கர்வுக்கு பேர் ரெகுலர் கர்வ்னு சொல்றாங்க. சோ இது நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்குன்னா ஈச் காம்போனன்ட் ஷுட் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதான் அடுத்த லைன்ல கொடுத்தாங்க. திஸ் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் டாட், இதுல டாட் மிஸ் ஆயிடுச்சு, எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட் வில் நெவர் வேனிஷ் ஆன் ஐ சைமல்டேனியஸ்லி. எல்லாமே ஒரே நேரத்துல ஜீரோ ஆக முடியாது, தனித்தனியா. இப்ப எக்ஸ் டாட் ஒய் டாட் ஜீரோவா, இசட் டாட் வந்து நாட் ஈக்குவல் ஜீரோவா இருக்கலாம், ஆனா எல்லாமே ஒரே நேரத்துல ஜீரோ ஆக முடியாது. அடுத்தது பாத். பாத் ஆஃப் கிளாஸ் எம் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் பெரிய டெபினிஷன் கிடையாது, ஒரு வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷன் தான். ஆனா ரெகுலரா இருக்கு, அதோட கிளாஸ் வந்து எம் இருக்கு. அப்படி இருந்தா அதுக்கு பேரு பாத் ஆஃப் கிளாஸ் எம். ஒரு வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷன் ரெகுலரா இருக்கணும், அதோட கிளாஸ் வந்து எவ்வளவு இருக்கணும், எம் இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் வந்து பாத் ஆஃப் கிளாஸ் எம். சரிங்களா? அடுத்து ரெண்டு பாத்தை எப்ப ஈக்குவலன்ட்னு நான் சொல்றேன். இப்போ R1ங்கிறது ஒரு பாத்து, R2ங்கிறது இன்னொரு பாத்து. அப்ப அது ரெண்டு எப்ப ஈக்குவலன்ட் சொல்றேன்னா there exists a strictly increasing function. ஞாபகம் வச்சுக்கோங்க, strictly. there exists a strictly increasing function pi of class m. அதுவும் கிளாஸ் எம்ல இருக்கணும். இது ரெண்டும் எம்ல இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், கிளாஸ் எம்ல இருக்கணும். அது வந்து I1 on2 I2 on2 இருக்கணும், such that R1 equal to R2 composite I. இது என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்ல, இது வந்து நான் ஈஸியான எக்ஸாம்பிள் இதுக்கு ஒண்ணு சொல்றேன். எப்படின்னா, ஒரு கம்பி எடுத்துக்கங்க, ஒரு கம்பி எடுத்து தரல வைங்க. சரியா? வச்சுட்டு அந்த கம்பியை லைட்டா நகட்டுங்க. கம்பி கம்பியா தானே இருக்கும், ஆனா என்ன இருக்கும், நகண்டுருச்சு. சரியா? ஆனா இது ரெண்டும் இப்ப இந்த கருவும் இந்த ஸ்பேஸ்ல தான் இருந்தது, ரெண்டாவது இருக்கக்கூடிய கருவும் இந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கு. இது ரெண்டும் தான் ஈக்குவலன்ட்ன்றாங்க. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? சார் இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லுங்க சார் இது. மேடம் ஒண்ணும் இல்ல, அதாவது ஒரு தரையில பேனா வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த, சரியா, அப்ப இங்க இருந்த பேனா அங்க போயிருக்குல்ல, அதோட ஷேப் எதுவுமே மாறல, அது எதுவுமே மாறல. ஆனா என்னன்னா இங்க இருந்து இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன் படிச்சிருப்போம் நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல டிரான்ஸ்லேஷன் ஒன்று படிச்சீங்களா? டிரான்ஸ்லேஷன்ன்றது என்னது? இசட் பிளேன்ல வந்து ஒரு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா டபிள்யூ பிளேன்ல இருக்கும். அவ்வளவுதான். அததான் இப்ப நானும் சொல்றேன். சோ அததான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவலன்ட் அப்படின்றாங்க. சோ இங்க அங்க வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கொண்டே கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? W ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் அப்படின்ற நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கொண்டே கொடுக்கும் போதுதான் இங்க இருக்க ஸ்கொயர் அங்க மாறுதுல, அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்றாங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கணும்ன்றாங்க. அவ்வளவுதான். சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. உங்களால ரெண்டு பாத்துக்கு நடுவுல ஒரு பாத்தை இன்னொரு பாத்தா மாத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனால உங்களால கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது ரெண்டு ஈக்குவலன்ட். ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரிலேஷனா மாத்துறாங்க. R1 ரிலேட்டட் டு R2 இப்படி எழுத முடிஞ்சா டு R2. அப்ப செக் பண்றாங்க, ரிஃப்ளெக்ஷன் செக் பண்றாங்க, சிமெட்ரிக் செக் பண்றாங்க, டிரான்சிட்டிவ் செக் பண்றாங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா மாறுது அப்படின்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா மாறுது அப்படின்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு ரூம்னு எடுத்தீங்கன்னா அந்த ரூம்ல நீங்க நிறைய கர்வ் வரையலாம் உங்களால. பட் அந்த கர்வெல்லாம் என்ன ஆகும்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு கிளாஸா நிக்கும் ஒவ்வொன்றும். அதாவது பாத் எம் எல்லாம் ஒரு சைடு வந்துடும், பார்த்து M+1, இப்ப பார்ட் 2 அப்படின்னு எல்லாம் அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். எப்பயுமே நான் நிறைய தடவை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு செட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கொடுத்தா அது என்ன பண்ணும்? ஒரு செட்டுக்குள்ள ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கொண்டு போய் உள்ள கொடுத்தா என்ன பண்ணும்? சரி, ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து எல்லா கலர் பாலும் இருக்கு. நான் அதுல இருந்து என்ன சொல்றேன்னா ஒரே கலரை ஃபுல்லா தனித்தனியா ஒதுக்குங்கன்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்க?
ஆ ஆமா. ஆ, சரி ரைட்டு. அப்போ உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்றேன் என்னன்னு. அதாவது ஒரு செட்டுக்குள்ள எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக். ஒரு செட் இருக்கு. அந்த செட்டுக்குள்ள கொண்டு போய் நான் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை கொடுத்தா அந்த செட்டை அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்ன பண்ணும்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸஸா பிரிச்சிடும். தனித்தனி கிளாஸா பிரிச்சு கொடுத்துரும். இப்ப இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கவன் எல்லாம் ரிலேட்டடா இருப்பான், இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கவன் ஃபுல்லா ரிலேட்டடா இருப்பான், இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க ஃபுல்லா ரிலேட்டடா இருப்பான். இப்ப புரிஞ்சுதா? என்ன பண்ணும்னா ஒரு பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணும். பார்ட்டிஷன் என்னது? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் யூனியன் எடுத்தானே கிடைக்கும் உங்களுக்கு, மொத்த செட்டிங் கிடைக்கும். ஸோ அது மாதிரி என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து மொத்த கிளாஸா எல்லா பாத்தையும் தனித்தனியா பிரிச்சிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனி கர்வ் ஆஃப் கிளாஸ் எம் இன் E3. E3னா வேற ஒன்றும் இல்ல, 3D ஸ்பேஸ் தான். அவங்க வந்து ஈக்குவலிடியம் டொமைன் 3 அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. எனி கர்வ் ஆஃப் கிளாஸ் எம் இன் E3 இஸ் டிஃபைன் டு பி அண்ட், அது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா a set of points in E3. E3 இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் associated with an equivalence class of regular parametric representation of class M having one parameter. இது ரொம்ப முக்கியமானது கிடையாது. லைட்டா கொடுத்துருந்தாங்க, அதனால கொடுத்துருக்கேன். சரியா? ஏன்னா சப்போஸ் இது வச்சு கொஸ்டின் கேட்டா என்ன பண்றது? அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு கர்வு அதோட கிளாஸ் எம்ன்றது எப்படி மீன் பண்றாங்கன்னா, நீங்க பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? U ஸ்கொயர் U3 UQ, அதுல யூக்கு பதிலா வேல்யூ போட 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 வேல்யூ கிடைக்குமா? அந்த வேல்யூட அந்த பாயிண்ட்ஸோட கலெக்ஷன் தான், அந்த பாயிண்டோட கலெக்ஷன் தான். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுல ஒரே ஒரு இதுதான் இருக்கும், பெராமீட்டர் தான் இருக்கும். யூ மட்டும் தான் இருந்துச்சு. சரிங்களா? அதை தான் அவங்க மென்ஷன் பண்ண வர்றாங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சரிதானா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, ஒரே கருவை வந்து ரெண்டு விதமா நம்ம ஈக்குவலண்டா எப்ப சொல்றோம் அப்படின்றது. இப்ப சர்க்குலர் ஹெலிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சரியா? இப்பதான் புதுசா நம்ம கேள்விப்படுறோம் சர்க்குலர் ஹெலிக்ஸ். இந்த சர்க்குலர் ஹெலிக்ஸை வந்து R1 அப்படின்ற ஃபார்மெட்லயும் எழுதலாமா, R2 அப்படிங்கிற ஃபார்மெட்லயும் எழுதலாமா. இதுல இன்னொரு பியூட்டினா, இந்த அதாவது இப்ப I1ன்றது என்ன கொடுத்துருக்கோம் நம்ம, 0 to π கொடுத்துருக்கோமா. I2 என்ன கொடுத்துருக்கோம், 0 to infinity. இப்ப இந்த வேல்யூ தூக்கி உள்ள பிளாட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி இதுல இருக்க ஒவ்வொரு வேல்யூ எடுத்து இந்த கர்வ் இந்த வெக்டாருக்குள்ள போட்டு அதுல பிளாட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஈக்குவலன்ட்ன்றாங்க. அதாவது ஒரே இதுக்கு வேற வேற ஈக்குவேஷன் எழுதின மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த யூ வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, சாரி, இந்த வி வந்து என்னவா, இதான் வி இஸ் ஈக்குவல் டு tan U/2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது அப்படின்றாங்க. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டுமே ஈக்குவலண்ட் தான். இது ரெண்டும் ஈக்குவலண்டா இருக்கிறதுக்கு என்ன வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா tan U/2. சரிங்களா? சரி, tan U/2 வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா, ஹோம்ஒர்க். சரியா? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா அப்படின்றத எனக்கு பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? அப்ப அது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருந்து இது ரெண்டு ஈக்குவலண்டா இருக்குன்றாங்க. சரியா? அடுத்தது இதுல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். போனதுல வந்து நம்ம வந்து என்ன போட்டிருந்தோம், I1 to I2 போட்டிருந்தோமா, என்ன போட்டிருந்தோம்? ஆமா, I1 on to I2 போட்டிருக்கோமா. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்காங்க பாருங்க. இதே மாதிரி R1 எடுத்திருக்காங்க. R1க்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த காஸ் ஸ்கொயர் பதிலா 1 - sin ஸ்கொயர் போட்டிருக்கோம். இந்த sin u பதிலா என்ன போட்டிருக்கோம்னா 2 sin u cos u போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா R2 வேற ஒன்னு எடுக்கிறாங்க. அது எப்படி எடுத்துக்காங்கன்னா u is equal to sin inverse of b அப்படின்னு எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு இப்போ பைய எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா I2 to I1 டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படி டிஃபைன் பண்ணணும்? இங்க அப்படி பண்ணலாமா? கரெக்டா? அது இங்கே இப்படி பண்ணிருக்காங்க, இங்கே இப்படி பண்ணிருக்காங்க. கரெக்டா? அது சொல்லுங்க.
அவ்வளவுதான். ஏன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷனு, சரிங்களா, அதுல சிமிட்ரிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்படி எழுத முடிஞ்சா தேர் எக்ஸிஸ்ட் அ ஃபங்க்ஷன் psi such that R1 is equal to R2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எதுனாலும் ஒண்ணுதான், R2 to R1னாலும் R2னாலும் ஒண்ணுதான். ஸோ என்னடா முதல் எக்ஸாம்பிள்ல R1 வச்சிருக்காங்க, ரெண்டாவது எக்ஸாம்பிள் R2 வச்சிருக்காங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க இதே V ஈக்குவல் டு சைன் யூன்னு எடுத்து மாத்தி பாருங்க, கீழே இருக்கிறத வச்சு மேல கொண்டு வந்துடலாம், R2 வச்சு R1 கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இதுல கொஸ்டின் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, R1 கொடுத்துட்டு R2 கேட்கலாம், R2 கொடுத்துட்டு R1 கேட்கலாம் கொஸ்டின். அப்படி இல்லைன்னா R1 R2 ரெண்டையுமே கொடுத்துட்டு இது என்ன வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். புக்ல இருக்க எக்ஸாம்பிள். சரிங்களா? அதனால கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆர்க் லென்த். சரி, அந்த ஆர்க் லென்த் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நூல் எடுக்கிறேன், ஒரு நூலை வந்து இந்த பச்சைக்கெல்லாம் நூல் கட்டுவோம்ல, அந்த நூல் எடுத்து தரையில போட்டேன். அது எப்படி விழுந்துச்சுன்னு தெரியாது, தரையில போட்டேன். சரிங்களா? இப்ப அந்த நூலோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? சும்மா இமேஜின், அதை வந்து வேற மாதிரிதான் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்டெக்ரல் வேல்யூ போட்டு பார்க்கணுமா சார்? இன்டகிரேஷன்ங்கிறது எதுல இருந்து வந்துச்சு மேம்? இன்டகிரேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம், எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்டகிரேஷன்? என் பாயிண்ட்ஸ் தானே. என் பாயிண்ட்ஸ் தான் மேம். இல்ல பொதுவா வந்து நம்ம ஒரு லென்த் ஆஃப் த கர்வோ இல்ல இந்த மாதிரி எது படிச்சாலும் நம்ம இன்டகிரேஷன் படிச்சிருப்போம், அதெல்லாம் ஓகே தான். பட் நான் என்ன கேக்குறேன், அப்ப இன்டகிரேஷன் எங்க இருந்து வருது? எதுல இருந்து ஆரம்பிக்குது? சம் ஆஃப் த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் இன்டர்வல் வந்துட்டு நம்ம இன்டகிரேஷன் போடுவோம் சார். அதாவது ஃபைனைட் சம்னா அது வந்து சமேஷன், இன்ஃபைனைட் சம்னா உங்களுக்கு இன்டகிரேஷன். ஒரு சம்ம வந்து நீங்க வந்து எல்லா பாயிண்ட்லயும் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா அதான் இன்டகிரேஷன். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த கர்வோட லென்த்தை நான் அளக்கிறதுக்கு, இந்த கர்வோட லென்த்தை இப்படி போட்டேன், இதோட லென்த் அளக்கிறதுக்கு நான் ஒரு விதமா எப்படி அளக்கலாம், இதுல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் அளக்கலாமா? இதுல இருந்து இதுக்கு உள்ளது டிஸ்டன்ஸ். அப்ப எக்ஸாக்டா கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? எக்ஸாக்டா கிடைக்கல, எனக்கு என்ன பண்றது? இந்த கர்வ் சின்ன சின்ன பார்ட்ஸா கட் பண்ணிட்டு அப்ப என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன், இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் சரி, இப்ப அவ்வளவு கரெக்டா வந்திருக்காது, அப்ப என்ன பண்றது? அவ்வளவு கரெக்டா வந்திருக்காது, இன்னும் கரெக்டா வர மாதிரி குட்டி குட்டி பார்ட்டா கட் பண்ணிக்கலாம் சார். எவ்வளவு குட்டி குட்டி பார்ட்டா கட் பண்றது? எது வரைக்கும் அப்படி கட் பண்ணிட்டே இருக்கிறது? அப்பதான் அவங்க கான்செப்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எடுத்து வேல்யூ பாருங்க. சரிங்களா? சப்போஸ் அந்த வேல்யூ வந்து நான் இப்போ வந்து இந்த 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 கரு வந்து இதை வந்து நான் எல் லாம்டா ஒன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எல் இது ஏதாவது ஒரு நோட்டேஷன் கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? L1 டெல்டான்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து அதே இது அடுத்தது நான் என்ன பண்றேன், இதே இதை ரெண்டா உடச்சுக்கிறேன் நான். அப்ப ரெண்டாவோ மூணாவோ உடச்சுக்கிறேன். இப்படி உடச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மூணா உடச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் L2 லாம்டான்றேன், டெல்டாங்கிறேன். இதே இது நான் இன்னும் ஒரு 10 உடைக்கிறேன். அவ உடைக்கும் போது L3ன்னு வச்சுக்கிறேன். இப்படியே உடைச்சுக்கிட்டே போறேன். சரிங்களா? இப்ப என்ன சொல்லலாம், இப்ப இந்த கர்வு வந்து இந்த கர்வோட கரெக்டான ஆன்சர் எங்க கிடைக்கும்? இப்ப இதோட வேல்யூ என்ன இருக்கும் சொல்லுங்க? இதை விட இது கம்மியா இருக்குமா, இது கூட இருக்குமா? L1 பெருசா L2 பெருசா? L1 பெருசா L2 பெருசா? L1 பெருசா L2 பெருசா? L2 சார். L2 பெருசா L3 பெருசா? L3 சார். சரி, அப்ப நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? எதை தேடிக்கிட்டு இருக்கோம்? பெரிய வேல்யூ, அப்படிதானே? இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு செட்டோட பெரிய வேல்யூ.
அந்த பெரிய வேல்யூக்கு நம்ம ரியல் ஆன்சர்ஸ்ல ஒரு பேர் வச்சிருப்போமே, என்னது? ஃபைனிட்டா இருந்தா மேக்ஸிமம்னு சொல்லுவீங்க, இன்ஃபைனிட்டா இருந்தா சுப்ரீமம். சுப்ரீமம். அதை இன்னொரு விதமா வேற எப்படி சொல்லுவோம்? அப்பர் பவுண்ட், லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னு சொல்லுவோம். எஸ் சார், லீஸ்ட் அப்பர் பவுண்ட். லீஸ்ட் அப்பர் பவுண்டு தான் உங்க கர்வோட லென்த். அததான் இந்த வளவள பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஆறுங்கிறது ஒரு பாத்து, யூங்கிறது ஒரு பெராமீட்டர், ஒரு இன்டர்வலுக்குள்ள அந்த பாத்தை எடுத்துக்கிறேன். அப்ப என்ன பண்றேன், அந்த இன்டர்வல சப்டிவிஷன்ஸா உடைக்கிறேன். அந்த ஒவ்வொன்றுலயுமே முன்னாடி இருக்க வேல்யூ பின்னாடி இருக்க வேல்யூ, அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த கர்வ்ல இருக்கக்கூடிய லென்த்தை தான் அதை மீன் பண்றாங்க. ஓகேவா? இந்த லென்த்தை தான் சப்ராக்ஷன். இது வந்து இப்ப R1 ஆஃப் ஆர் ஆஃப் யூ நாட்னு வச்சுக்கோங்க, இது ஆர் ஆஃப் யூ ஒன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஆர் ஆஃப் யூ ஒன் மைனஸ் யூ நாட், அதோட மாடுலஸ். ஏன்னா எது மேல இருக்கு எது கீழே இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதனால அதோட மாடுலஸ். ஸோ இப்படி சின்ன சின்ன ஸ்ட்ரெயிட் லைனோட லென்த் எல்லாம் பாருங்க, அதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க, எல் டெல்டான்னு ஒண்ணு கிடைக்கும். இப்ப இந்த பார்ட்டிஷன், இந்த டெல்டாக்கு சார், அப்ப நான் போட்டதுக்கு தப்பு, நான் போட்டிருக்க வேண்டியது இப்படி போட்டிருக்கணும், நான் இப்படி போட்டிருக்கணும். அதை எப்படின்னா எல் டெல்டா 1 எல் டெல்டா 2 இப்படி போட்டிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டிருக்கணும். அப்ப ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன எடுக்கணும், லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு எடுக்கணும். அப்படி லீஸ்ட் அப்பர் பவுண்ட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னவா கிடைக்க போகுதுன்னா ஆர்க் லென்த்தா கிடைக்க போகுது அப்படின்றாங்க. இது புரிஞ்சுது எல்லாத்துக்கும்? ஓகே, ரைட். இப்ப அதுல இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ், சரிங்களா? ஓகே, ரைட். என்னென்ன பாயிண்ட்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆறுங்கிறது ஒரு பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா அப்ப லென்த் ஆஃப் த கர்வுக்கு ஃபார்முலா என்ன? இது ஃபார்முலா. லென்த் ஆஃப் த கர்வுக்கு ஃபார்முலா என்ன? இன்டகரல் ஏ டு யூ. சரிங்களா? ஏன்னா யூ வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால இன்டகரல் ஏ டு யூ மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் யூ டியூ. சரிங்களா? ஏ டு யூ மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் யூ டியூ. இதை வந்து பெருசா அவங்க வந்து ப்ரூஃப் எழுதியிருப்பாங்க. இதுக்கு எல் டெல்டாவும் இதுவும் ஒன்னா தான் வருது அப்படின்றது. சூப்பர். ஏதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இதுவும் ஒன்னா தான் வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம இதை வந்து பார்த்துப்போம். சரிங்களா? இதே இது ஆர்க் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல கேட்டாங்கன்னா இப்படி எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ல போட்டா உள்ள எதுவுமே வராது, யூல போட்டா ஆர் டாட் வரும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் வரும். எஸ்ல கேட்டா உள்ள எதுவும் வராது. இது புக்ல இல்ல, பட் ஆனா இது ஜென்ரலா இருக்கக்கூடிய ஃபார்முலா தான். எங்கேயாவது தேவைப்பட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆர்க் லென்த்துக்கு வந்து நம்ம பொதுவாகவே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, மேடம் சொன்ன மாதிரி இன்டகிரேஷன் பார்த்தா போதும்னு சொன்னாங்கல்ல, அந்த இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கர்வ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்டகிரேஷன் பார்த்தா போதும். அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப எஸ்ன்றது இருக்குல்ல, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். ஏன் இது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு? ஏன்னா இங்க யூங்கிறது வந்து பெராமீட்டர், அது வேல்யூ கிடையாது. அப்ப இது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த ஆர்க் லென்த் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும் யூல. சரிங்களா? அதுவும் என்னவா இருக்கு அப்படின்னா சேம் கிளாஸா இருக்கும் அப்படின்றாங்க. நீங்க அந்த கர்வோட கிளாஸ் என்ன எடுத்தீங்களோ அதே கிளாஸ் தான் அந்த எஸ்ஓட ஃபங்க்ஷனும் வரும் அப்படின்றாங்க. அடுத்து இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, யூக்கு பதிலா ஏ போட்டா ஆன்சர் 0. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. திரும்ப அதே ஃபார்முலா தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. யூக்கு பதிலா ஏ போட்டா ஆன்சர் என்னது? 0. சரியா? அடுத்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். கார்ட்டீசியன்ல நான் அப்பதே சொன்னேன், ஆர் டாட்னா என்னது? எக்ஸ் டாட் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் டாட் டே வெக்டார் பிளஸ் இசட். அப்ப மாடுலஸ்னா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஐ இது எக்ஸ் டாட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் டியூ. சரிங்களா? அடுத்ததுதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருந்தது, ஏன்னா சின்ஸ் எஸ் டாட்னா என்னன்னா டிஎஸ் பை டியூ. டிஎஸ் பை டியூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ் ஒரு பெராமீட்டரா எடுத்துக்கலாம். எடுத்து நீங்க எல்லாத்தையுமே எஸ்ல எழுதலாம், யூஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல எழுதலாம். எஸ்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றது வந்து ஆர்க் லென்த் அப்படிம்பாங்க. சரிங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த். அதாவது எஸ்ங்கிறது இங்க என்ன பெராமீட்டர் அப்படின்னா ஆர்க் லென்த். சரியா? லென்த் ஆஃப் த கர்வ் ஆர்க் லென்த்ன்ற மாதிரி. சரியா? ரைட். ஆனா மோஸ்ட்லி இனிமேல் நம்ம யூஸ் பண்றதுல இந்த எஸ்ல தான் நிறைய யூஸ் பண்ணுவோம், தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது the arc length of a curve is invariant under the parametric transformation. அதாவது நான் இப்ப சொன்னல ஈக்குவலண்டா மாத்துறேன் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு இதை வந்து இன்னொன்னுக்கு நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்ல, மாத்தும் போதும் ஆர்க் லென்த் வந்து இன்வேரியண்டா தான் இருக்கும். அதான் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடிக்கடி இந்த வார்த்தையை பார்ப்போம், நல்லா யோசிச்சுக்கோங்க. அண்டர் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அதை மாத்தும் போதும் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்றாங்க. சரியா? அடுத்தது find the length of the arc of one complete
டர்ன் ஆஃப் சர்க்குலர் ஹெலிக்ஸ் அப்படின்றது அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி முதல் சர்க்குலர் ஹெலிக்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும், அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். சரியா? இந்த சர்க்குலர் ஹெலிக்ஸோட ஈக்குவேஷன் என்ன இதான். இந்த சர்க்குலர் ஹெலிக்ஸ் ஈக்குவேஷன் தான் மனப்பாடமா இருக்கணும். ஏ காஸ் யூ ஏ சைன் யூ பி யூ. நான் அதோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். சரியா? இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஒரு எலாஸ்டிக் ஒரு ரப்பர் பேண்ட் வச்சுக்கோங்களேன். சரியா? ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. அந்த ரப்பர் பேண்டை நான் ஒரு இடத்துல கட் பண்ணிட்டு ஒரு போர்ஷனை நான் கீழே இழுக்கிறேன், இன்னொரு போர்ஷனை மேல இழுக்கிறேன். அது பார்க்க எப்படி இருக்கும்? விசுவலைஸ் பண்றீங்களா? அது எப்படி இருக்குமான்னு பாருங்க. அது எப்படி இருக்குமான்னு பாருங்க. புரியுதா? இதுதான் சர்க்குலர் ஹெலிக்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதை வந்து நீங்க 2-3 விதமா பார்க்கலாம். சரிங்களா? நான் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். ஒரு சர்க்கிள, சரிங்களா, ஒரு சர்க்கிள் அது நல்லா பாத்தீங்கன்னா அது ஈக்குவேஷன்லயே பாருங்களேன். அதுல என்ன போட்டிருக்குன்னு, ஏ காஸ் யூ ஏ சைன் யூ. இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ஏ காஸ் யூ ஏ சைன் யூங்கிறது என்னது? யாருக்காவது தெரியும்? சர்க்கிளோட பெராமெட்ரிக் ஃபார்ம் சார். சர்க்கிளோட பெராமெட்ரிக் ஃபார்ம். ஏ காஸ் யூ ஏ சைன் யூங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சர்க்கிளோட பெராமெட்ரிக் ஃபார்ம். சரிங்களா? அப்போ சர்க்கிள, சரி, அப்ப இந்த பிங்கிறது அப்ப இங்க என்ன பண்ணுது? அப்ப ஏ காஸ் யூ ஏ சைன் யூ அப்படின்றப்ப அப்ப அதோட ரேடியஸ் என்னது? அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னது? ஏ காஸ் யூ ஏ சைன் யூனா அதோட ரேடியஸ் என்னது? ஏ சார். ஏ. அப்ப இந்த பி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பியூன்னு இருக்குல்ல, அந்த பி என்னவா இருக்கும் இதுல, இந்த கர்வ்ல இதை கிரியேட் பண்றதுல எந்த இடத்துல அது ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பி யோசித்து பாருங்க. ஒரு சர்க்கிள், அதை கட் பண்றேன், அத மேலையும் கீழையும் பிடிச்சு இழுக்கிறேன், அல்லது கீழே மட்டும் வச்சுட்டு மேல பிடிச்சு இழுக்கிறேன். அப்ப பிங்கிறது என்னவா இருக்கும்? அந்த ரேடியஸ்ல உள்ள சேஞ்சஸ் சார். நம்ம அதை எவ்வளவு தூரம் இழுக்கிறோன்றது இருக்கும். சார் அந்த கட் ரேடியஸ் தான் பண்ணி ஏன் 2 பக்கமும் இருக்கு இழுக்கிறோம்ல சார், அந்த டிஸ்டன்ஸுங்களா சார்? ஹைட். ஹைட். ஹைட் அதுதான் பி. அதை எவ்வளவு தூரம் இழுக்கிறோம் அப்படின்றது வேணா. இப்ப எக்ஸாம்பிள் ஒன்னும் இல்ல, அப்படியே இதை விசுவலைஸ் பண்ணி பாருங்க. நான் பிஏ சேஞ்ச் பண்றேன், என்ன ஆகுது? பிஏ சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. என்ன ஆகுது? தெரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? அப்ப பி என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னு புரிஞ்சுதா? ஓகே. சரி. சோ இந்த சர்க்குலர் ஹெலிக்ஸை தயவு செய்து நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அடிக்கடி இந்த வேர்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய இடத்துல நமக்கு தேவைப்படும். ஏ காஸ் யூ ஏ சைன் யூ பி யூ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏ காஸ் யூ ஏ சைன் யூ பி யூ. அடுத்தது, இதுக்கு ஏன் சர்க்குலர் ஹெலிக்ஸ்னு பேர் வந்துச்சு? நம்ம ஹெலிக்ஸ்னு ஏன் பேர் வந்துச்சுன்றதை அடுத்து பார்க்கலாம். ஏன் சர்க்குலர் ஹெலிக்ஸ்னு பேர் வந்துச்சு? சர்க்குலர் அப்படின்றது ஏன் பேர் வந்துச்சு? ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய பார்ப்போம் இது மாதிரி. சர்க்குலர் ஹெலிக்ஸ்ன்றது எப்படின்னா ஒன்னும் இல்ல, இதை அப்படியே நான் ரொட்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிடைக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு. சர்க்கிள் ஆயிருக்கு. பார்க்க உங்களுக்கு இதுக்கு இப்படி இப்படி பாக்குறதுக்கு பேர் என்னது? இப்படி பாக்குறதுக்கு பேர் என்னது? ஒரு 3Dல இருக்கிறத ஒரு 2Dல பாக்குறோம், அதுக்கு பேர் என்னதுங்க? ஏதாவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரொஜெக்ஷன் சார். வெரி குட் மேம், ப்ரொஜெக்ஷன். சரி, ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்க்கும்போது எது வழியா பாக்குறோம், ப்ரொஜெக்ஷன் எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஹெலிக்ஸ்க்கு ஆக்சிஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆக்சிஸ் என்னதுன்னா இசட் ஆக்சிஸ். இங்க இசட் ஆக்சிஸ் தான் அதோட ஆக்சிஸ். இந்த ஹெலிக்ஸோட ஆக்சிஸ் என்ன அப்படின்னா இசட் ஆக்சிஸ்.
அந்த ஹெலிக்ஸோட ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா, சரிங்களா, நம்ம அந்த கர்வை பார்த்தோம்னா அது பேர் தான் ப்ரொஜெக்ஷன். புரிஞ்சுதா? சோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு சர்க்குலரா இருக்கனால அதுக்கு பேர் வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸ். ஓகேவா? இப்ப இதை நான் கரெக்டா ஆரம்பிச்சு ஒரு இதுல முடிச்சிருக்கேன்ல, இதுக்கு பேர் தான் ஒரு பிச். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிச். கரெக்டா ஒரு 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 ரவுண்ட். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஒரு பிச். ஏன்னா இது வந்து இப்படி இருக்குன்னு அவசியம் இல்ல, இது மேல போயிட்டே இருக்கும். நம்ம இதை வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஆனா இது வந்து என்ன ஆகும்னா மேலே கீழேயும் இது போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது வேற என்ன இருக்கு சொல்ல வேண்டியது? சர்க்குலர் ஹெலிக்ஸ். பின்னாடி இது வந்து ஸ்க்ரூ மோஷன் அப்படின்னு நிறைய பார்ப்போம், அதை அப்ப பார்த்துக்கலாம். இப்ப சர்க்குலர் ஹெலிக்ஸ்ல வேற ஒன்றும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப இல்ல ஒன் கம்ப்ளீட் டர்ன் என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒன் கம்ப்ளீட் டர்ன். சரி, அதோட ஆன்சர் என்ன எழுதியிருக்கோம், என்ன கிடைச்சிருக்கு இதுல? சரி, இப்ப இந்த சம் பார்த்துருவோம். ஈக்குவேஷன்லயே வந்துட்டு எஸ் யூ இருக்கிறத எஸ் பை சின்னு வந்துருக்கு சார். இல்ல அது வந்து இது இது வந்து என்ன அப்படின்னா மேம், அந்த ஹெலிக்ஸோட, அதாவது சர்க்குலர் ஹெலிக்ஸோட ஈக்குவேஷன் தான், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல எழுதியிருக்கோம், வேற ஒன்றும் இல்ல. இது வந்து சும்மா இதோட கொஸ்டின் முடிஞ்சுது. கொஸ்டின் இதோட முடிஞ்சுது. இந்த இடத்துல ஒரு வேர்ட் இருக்குல்ல, அப்டைன் ஆஃப் த ஹெலிக்ஸ் வித் எஸ் எஸ் பேராமீட்டர். ஸோ அதோட ஆன்சர் தான் இது. ஒரு கம்ப்ளீட் டர்ன் அப்படிங்கறதோட ஆன்சர் வந்து 2πc. இந்த 2πc யோசித்து பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுது பார்த்து சொல்லுங்க. நான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்றது? 2πr சர்க்கிளோட 2πr பெரிமீட்டர். பெரிமீட்டர். ஆனா என்ன வந்திருக்கு பாத்தீங்களா? சி வந்திருக்கு. சிங்கிறது என்னது அவங்க கொடுத்துருந்தாங்க பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது பார்க்க முடியாது. சரிங்களா? என்னென்ன பார்க்க முடியுமோ அதை மட்டும் பார்த்துக்குருவோம். எந்த இடத்துல நம்ம புரிய முடியுமோ அதில் புரிஞ்சு வச்சுக்குருவோம். எந்த இடத்துல நம்மளால வந்து புரிய முடியலையோ அப்படின்றத நம்ம வந்து அதை வந்து டைரக்டா கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். சரி, அப்ப நம்ம ப்ராப்ளம் போலாம். ப்ராப்ளம் என்ன கொடுத்தாங்க? சர்க்குலர் ஹெலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் என்னது? மனப்பாடமா இருக்கணும். என்னது? ஏ காஸ் யூ, ஏ சைன் யூ, பி யூ. சரிங்களா? அதுக்கடுத்து இது யூவோட வேல்யூ வந்து மைனஸ் யூ லெஸ் தென் இன்ஃபினிட்டி. திரும்பவும் நான் சொல்றேன், இது சர்க்குலர் ஹெலிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு டர்ன் தான் காமிச்சேன். அது உண்மையிலே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இப்படி சுத்துதுல, இந்த இசட்டை சுத்தி இப்படி வரும், மேலையும் போயிட்டே இருக்கும், கீழேயும் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு டர்ன் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். இது இப்படி போயிட்டே இருக்கும். சரியா? ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுத்த மாதிரி, ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இப்ப ஃபார்முலா என்ன? ஆர்க் லென்த்துக்கு ஸ்மால் எஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஸ் ஆஃப் யூ இன்டகிரல் ஏ டு யூ. சில இடத்துல புக்ல ஸ்மால் ஆர் போட்டிருப்பாங்க, சில இடத்துல கேபிட்டல் ஆர் போட்டிருப்பாங்க. பட் எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு பொசிஷன் வெக்டாரை தான் மீன் பண்ணுது. பொசிஷன் வெக்டாரா என்னன்னு தெரியும்ல? பொசிஷன் வெக்டார் என்ன தெரியுமா? வெக்டார்னா என்ன, பொசிஷன் வெக்டார்னா என்ன? எடுத்து படிச்சுட்டு வாங்க. பொசிஷன் வெக்டார்னா என்னன்றத பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? பொசிஷன் வெக்டார்னா என்னன்னு பார்த்துட்டு வாங்க. சரியா? ரைட். அப்ப இதான் ஃபார்முலா. இதுல இன்டகிரல், ஓகேவா, ஏ டு யூ. அப்ப இதோட டாட்டோட மாடுலஸ். அப்ப இது டாட்னா ஆர் டாட் யூ. அப்ப டாட்னாலே நான் சொன்னேன் யூவை பொறுத்து பண்ணணும். அப்ப மைனஸ் ஏ சைன் யூ, ஏ காஸ் யூ, பி யூ. அப்ப இதோட மாடுலஸ்க்கு ஸ்கொயர்லாம் கொடுக்கல. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் யூ பிளஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் யூ பிளஸ் பி ஸ்கொயர் டியூ.
சரிங்களா? இட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் a to u ரூட் ஆஃப் என்ன எழுதிக்கலாம்? என்ன எழுதிக்கலாம்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எழுதிக்கலாம் சார். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுல யூவே இல்லை, அப்ப வெளியே தூக்கி போட்டுடலாம். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரப்போகுது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? இங்க வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆரிஜின்ல இருந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து கால்குலேட் பண்ணாம இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஆரிஜின் ஜீரோல இருந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. அப்ப ஜீரோல இருந்து கால்குலேட் பண்ணும்போது என்ன வந்துடும் உங்களுக்கு? எக்ஸஸா யூ மட்டும் வரும். சரிங்களா? அவங்க வந்து மேல அதாவது நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும் பார்த்துருக்காங்க. அப்ப சி யூன்னு கிடைக்குது. நமக்கு கொஸ்டின்ல கேட்டது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆர்க் லென்த் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் டர்ன் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்தது வந்து ஆர்க் லென்த் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் டர்ன். அப்போ ஒன் கம்ப்ளீட் டர்ன்னா இந்த இடத்துல நீங்க யூ நாட்னு எடுத்தீங்கன்னா மேல வந்து யூ நாட் பிளஸ் 2πன்னு எடுக்கணும். அதான் ஒன் கம்ப்ளீட் டர்ன். சரிங்களா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டியூ. அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வெளியே போட்டுக்கலாமா? அப்ப டியூனா யூ மட்டும் வரும். யூ நாட் பிளஸ் 2π. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ யூ நாட் பிளஸ் 2π மைனஸ் யூ நாட். அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன கிடைக்க போகுது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ 2π. அதைத்தான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 2πc அப்படின்னு போட்டு சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சம்டைம்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடிக்கடி வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஒன் கம்ப்ளீட் டர்ன் ஆஃப் சர்க்குலர் இது சாரி ஒன் கம்ப்ளீட் டர்ன் ஆஃப் எலிக்ஸ் வந்து இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சர்க்குலர் எலிக்ஸ் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா சர்க்குலர் ஹெலிக்ஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல எழுதுன்னு சொல்றாங்க. அப்ப எஸ்ல எழுதுன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எஸ் ஈக்குவல் டு யூசி. அப்ப யூஸ் ஈக்குவல் டு எஸ் பை சி. அப்ப மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல நீ எங்கெல்லாம் யூ இருக்கோ, சாரி இங்க இருக்க அந்த ஈக்குவேஷன், சாரி இங்க இருக்க அந்த ஈக்குவேஷன், இங்க எங்கெல்லாம் யூ இருக்கோ அங்கெல்லாம் எஸ் பை சியை போட்டு எழுதுங்க. அப்ப என்னன்னா இதுவும் சேம் மீனிங் தான். பட் இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து பெராமெட்ரிக், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த். சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஆர் டாட்னு போடணும். இதுல இருந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டீங்கன்னா அதை ஆர் டேஷ்னு போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் டு காமா. சரிங்களா? யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் டு காமா அட் பி. அப்ப நீங்க யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் நீங்க பேச போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எந்த கர்வுக்கு எந்த பாயிண்ட்ல, அது ரெண்டு முக்கியம். சரியா? எந்த கர்வுக்கு எந்த பாயிண்ட்ல நம்ம பேச போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரியா? பி கியூன்றது ரெண்டு நெய்பரிங் பாயிண்ட்ஸ், பக்கத்துல கூடிய ரெண்டு பாயிண்ட். பக்கத்துல கூடிய ரெண்டு பாயிண்ட்னா என்ன சொல்றாங்கன்னா என்ன மீனிங்ல அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு யூ நாட் போட்டா ஆன்சர் கிடைக்கும், இன்னொரு பாயிண்ட்டுக்கு யூ போட்டா, அதாவது பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். எக்ஸாம்பிள் யூ ஸ்கொயர் யூ கியூப், இது வந்து கியூபிக் கர்வ்னு சொன்னோம்ல. இப்ப பிங்கிறது யூக்கு பதிலா U1 போட்ட மாதிரி, கியூங்கிறது என்னன்னா யூக்கு பதிலா U2 போட்ட மாதிரி. அவங்க அந்த U2 தான் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க யூ நாட் யூன்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? அந்த வேல்யூ வந்து அவங்க யூ நாட் யூன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ரெண்டு வேல்யூ போட்டா கிடைக்கிற மாதிரி. The parameters P and Q are very close together in the sense that when Q is approaching P, U minus U not tends to 0. அதாவது இந்த Q வந்து P நோக்கி போகுதுன்னா என்ன மீனிங்னா இது ரெண்டோட வேல்யூவும் கிட்டத்தட்ட சேம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த யூனிட் வெக்டார் அலாங் P density Q, சரிங்களா? யூனிட் வெக்டார் அலாங் P density Q to the unit vector at P. அப்ப ஒரு கர்வ் இருக்கு,
இப்போ எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கர்வ் இருக்கு, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல நெய்பரிங் பாயிண்ட் வந்து கியூன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த கியூ வந்து பியை நோக்கி அப்ரோச் பண்ணா என்ன ஆகுமோ அத ஒரு யூனிட்டுக்கு நீங்க கொண்டு போனா அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதை தான் இங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இந்த கியூவை வந்து பியை நோக்கி நீங்க நகர்த்தும் போது ஒரு யூனிட்டுக்கு நீங்க எவ்வளவு நகர்த்துறீங்க அப்படிங்கிறது தான், ஒரு யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய வெக்டார் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து டேஞ்சன்ட் வெக்டார்ன்றாங்க. இதுல என்னன்னா அந்த வெக்டார் வந்து கியூ மேல ஆரம்பிச்சு பி மேல தொட்டு அப்படியே வெளியே போகணும். சரிங்களா? அதுதான் அது வந்து யூனிட் வெக்டார்னு எப்ப சொல்லுவோம், அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 1 இருக்கணும். 1 இருந்தா அது பேர் யூனிட் வெக்டார். அப்போ 1 வர்ற மாதிரி அந்த வெக்டார் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நம்ம பொதுவா நம்ம என்ன படிச்சிருப்போம், சின்ன வயசுல டேஞ்சன்ட்னு படிச்சிருப்போம். ஒரு பாயிண்ட்ல டேஞ்சன்ட் என்ன அர்த்தம், அப்படி ஒரு கோட போட்டா அந்த டேஞ்சன்ட், அந்த டேஞ்சன்ட் மேலேயே நான் ஒரு இவ்வளவு அவ்வளவுதான் கம்மியா எடுத்துக்கணும். சரிங்களா? இங்க வெக்டார்னு பேசுறீங்க, அப்ப டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எந்த சைட்ல இருந்து எந்த சைடு நீங்க போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இங்க ஃபுல்லாவே டைரக்ஷன் தான். சரியா? அப்ப அந்த மாதிரி பீன்ற பாயிண்ட்டுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நெய்பரிங்கா இருக்கக்கூடிய கியூன்ற பாயிண்ட்டை எடுத்துட்டு, சரியா, அது ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணணும், நீங்க ஒரு லைன் வரைகிறீங்க. அதாவது இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு போச்சுன்னா எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி ஒரு லைனா போட்டோம் அப்படின்னா ஒரு யூனிட் வெக்டார் வந்துதான். அந்த யூனிட் வெக்டார் தான் என்னன்னா டேஞ்சன்ட் வெக்டார். அதை வந்து நம்ம டீன்னு சொல்லுவோம். இனிமேல் டீன்னு சொன்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், டீனாலே யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் டேஞ்சன்ட் வெக்டார் கிடையாது, யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார். ஏன் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்னா அப்ப மாடுலஸ் ஆஃப் டீயோட வேல்யூ என்ன வரும், 1 வரும். மாடுலஸ் ஆஃப் டீயோட வேல்யூ வந்து என்ன வரும், 1 வரும். சரிங்களா? அடுத்தது வந்து டேஞ்சன்ட் லைன். இது நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. என்னது டேஞ்சன்ட் லைன்னா என்ன அர்த்தம், அப்ப அந்த டேஞ்சன்ட் வெக்டாரை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க, அதான் டேஞ்சன்ட் லைன். ஒரு டேஞ்சன்ட் வெக்டாரை அது யூனிட் மாடுலஸா இருக்குல்ல, அது யூனிட் மாடுலஸா இல்லாம அதை ஃபுல்லா இழுத்து பிடிச்சிட்டீங்கன்னா அதான் வந்து டேஞ்சன்ட் லைன். சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லைன் த்ரூ பி பேரலல் டு டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையில இது பேரலல் கிடையாது, அது மேலேயே தான் போகும் கிட்டத்தட்ட. சரிங்களா? the line through P parallel to T is called the tangent line to gamma at P. சரிங்களா? இப்ப கீழே கொடுத்துருக்க அந்த வேர்டு என்னன்னா, if R is a position vector of any point on the tangent line gamma to B, then the vector is called the tangent vector. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, யூனிட் இந்த அளவுக்கு நீங்க நிப்பாட்டினீங்கன்னா யூனிட் டேஞ்சன்ட், கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டினா அதுக்கு பேரு டேஞ்சன்ட் வெக்டார். அந்த ஃபுல் லைனுக்கு பேர் வந்து டேஞ்சன்ட் லைன். ஓகேவா? அப்புறம் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டாருக்கு டெஃபினிஷன் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்னா என்னன்னா ஆர் டேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் வந்து என்னன்னா ஆர் டேஷ். ஆர் டேஷ் தான் டி. நான் திரும்ப திரும்ப வேற வேற இடத்துல கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ங்கிறது என்னது, ஆர் டேஷ். சரியா? எப்பயாவது திடீர்னு கேட்பேன், ஆர் டேஷ் டாட் ஆர் டேஷ் என்ன அப்படின்னு கேட்பேன். அடுத்தது என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன். இப்ப அப்போ ஒரு கர்வ் இருக்கு, சரியா? அந்த கர்வ்ல பாயிண்ட் பின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்னா ஒரு டேஞ்சன்ட் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டாரை தான் வரைகிறோம். வரைஞ்சிட்டு அந்த டேஞ்சன்ட் வெக்டாரை ஒரு லைனா மாத்தினா என்ன கிடைக்குதோ அதுதான் என்னன்னா டேஞ்சன்ட் லைனு. இப்ப இந்த லைனோட ஈக்குவேஷன் வேணும்னா இதுல இருக்க ஒரு பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொன்னா போதும். அப்ப பொசிஷன் வெக்டாருங்கிறது, இப்ப நானே சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. பொசிஷன் வெக்டாருங்கிறது என்னன்னா ஆரிஜின்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய வெக்டாருக்கு பேர் தான் என்னன்னா பொசிஷன் வெக்டார். சரிங்களா? அதனாலதான் பொசிஷன் வெக்டார்னாலே ஓபி ஓஆர் அப்படின்னு எடுப்போம். சரிங்களா? அப்ப ஆரிஜின்ல இருந்து இந்த ஆருக்கு இருக்கக்கூடிய வெக்டாரை நான் ஸ்டடி பண்ணிட்டா, சரிங்களா, அது பேர் தான் என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டார். சோ இப்ப இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் எடுக்க வேண்டியது இந்த ஓஆரை தான் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ஓஆரை தான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க போய் இங்க வர்றது என்ன ஆகும், இது நீங்க வெக்டார் கால்குலஸ் படிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்க இது பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது ரெண்டே ஆட் பண்ணா இது வரும்னு சொல்லுவாங்க. ஆர் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு. அதாவது இங்க இருந்து இங்க போறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வெக்டார்ல போயிடுறீங்கப்பா. நான் இந்த வெக்டாரை இதோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு, இதோட பொசிஷன் எனக்கு என்னன்னே தெரியாது, கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது வழியா தான் போகணும். அப்போ ஆர்ல டிராவல் பண்ணணும்.
ஆர்ல டிராவல் பண்ணிட்டு அடுத்து சில டிராவல் பண்ணணும். பட் இங்க இருந்து பிக்கு டிராவல் பண்றது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது பொசிஷன் வெக்டார். நீங்க அதோட பொசிஷனை சொல்லணும் அவசியம் இல்லை, சரிங்களா? அதாவது அதோட வெக்டர் வந்து எந்த சைடு இருக்குன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆனா அதே இது நீங்க சில டிராவல் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லணும். அந்த டைரக்ஷனுக்காக இங்க உள்ள வந்ததுதான் இந்த டி. புரிஞ்சுதா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? டான்ஜென்ட் லைனோட ஈக்குவேஷன் எழுதும் போது அப்ப டான்ஜென்ட் லைன்ல இருக்க ஒரு பாயிண்ட் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அந்த பாயிண்ட் நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா, இங்க இருந்து நீங்க கர்வுக்கு போகணும் ஃபர்ஸ்ட். அப்ப இங்க இருந்து கர்வுக்கு போறது ஸ்மால் ஆர், அங்க இருந்து நான் டான்ஜென்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு போகணும். அது ரெண்டு கடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சி, அது டிஸ்டன்ஸ். சிங்கிறது வெக்டார் கிடையாது, வேல்யூ. அப்ப அது எந்த சைடு போகுது அப்படின்னு டைரக்ஷன் சொல்றதுக்காக இங்க என்ன வருதுன்னா டி வருது, ஏன்னா அதான டான்ஜென்ட், யூனிட் டான்ஜென்ட் வெக்டார், சரிங்களா? இப்ப இது படிச்சிருப்பீங்கல்ல. இப்ப வந்து இது ஒரு வெக்டார் இப்படி போகுது அப்படின்னா, இன்னொரு வெக்டார் இப்படி போகுது அப்படின்னா, இது ரெண்டையும் எப்படி எழுதிக்கலாம்னா, இப்ப இது வந்து சப்போஸ் இது ஒரு ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்களேன், இது பி வெக்டார்னா அப்ப பி வெக்டார் இஸ் நத்திங் பட் கே ஏ வெக்டார்பாங்க. கேலார் மல்டிபிள் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, அந்த வெக்டார் மேலேயே போறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா சிடின்னு சொல்லுவாங்க, அந்த டிஸ்டன்ஸ் வந்து சின்றாங்க. ஸோ அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் லைன் சொல்லிட்டாலும் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஓல இருந்து பிக்கு போகணும், அதுக்கு ஒரு ஆர். பில இருந்து ஆருக்கு போறதுக்கு ஒரு சி. அது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா டான்ஜென்டோட டைரக்ஷன்ல போகுது, அதனால டி. சரிங்களா? அப்ப ஆர் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் சிடி. அப்ப டிங்கிறது வந்து என்னன்னா ஆர் டாட்டுக்கு பேரலல். எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு, சரியா? இந்த இதை நீங்க இப்போதைக்கு படிக்க வேண்டாம், நான் வேற புக்ல ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சரியா? அதனால ஆர் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் சிடி, சரியா? இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட்டுக்கு, டான்ஜென்ட் லைனுக்கு, சரிங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் லைனுக்கு ஃபார்முலா வந்து ஆர் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் சிடி, சரியா? அடுத்தது ஆஸ்கிலேட்டிங் பிளேன். இந்த ஆஸ்கிலேட்டிங் பிளேன் புரிஞ்சுட்டாலே கிட்டத்தட்ட பாதி இது புரிஞ்சிடும், சரிங்களா? ஆஸ்கிலேட்டிங் பிளேன் என்னன்னு பாருங்க. let gamma be a curve of class m greater than or equal to 2. கண்டிப்பா என்னவா இருக்கணும்னா அது வந்து அட்லீஸ்ட் 2 டெரிவேட்டிவாவது இருக்கணும். and p and q are neighboring points on gamma. The limiting position of the plane that contain the tangential line at p and passes through q is defined as the oscillating plane. புரியுதா? அதாவது ஒரு கர்வ் இருக்கு, அந்த கர்வ்ல பக்கத்துல போல 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அவ பாயிண்ட் எடுத்துனா என்னால அதுல என்ன சொல்ல முடியும், ஒரு டான்ஜென்ட் லைன், அதாவது ஒரு டான்ஜென்ட் யூனிட் டான்ஜென்ட் வெக்டாரை கொண்டு வர முடியும். வெக்டாரை கொண்டு வந்துட்டோம்னா அதை வச்சு நான் யூனிட் ஒரு டான்ஜென்ட் லைனை வரைஞ்சிருவேன். அந்த டான்ஜென்ட் லைனை எந்த பிளேன் மேல இருக்கு, சரிங்களா? எந்த பிளேன் மேல இருக்கோ அந்த பிளேன், அதாவது அந்த பிளேன் என்ன பண்ணிருக்கணும்னா அந்த டான்ஜென்ட் லைனையும் உள்ள வச்சிருக்கணும், இந்த பாயிண்ட் பியையும் வச்சிருக்கணும், பாஸ் த்ரூ கியூவாவும் இருக்கணும். இந்த மூணையுமே உள்ள வச்சிருந்தா அதுக்கு பேர் தான் ஆஸ்கிலேட்டிங் பிளேன். புரிஞ்சுதா? மொத்தம் 3 இது, சரிங்களா? ஒன்னு டான்ஜென்ட் லைனு, அடுத்து பி. டான்ஜென்ட் லைன் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பியும் உள்ள வந்துடும் அந்த பிளேனுக்குள்ள. ஆனா என்ன சொல்றேன்னா பாசஸ் த்ரூ த கியூ, சரிங்களா? கியூவும் உள்ள இருக்கணும், பக்கத்துல இருக்க அந்த வெரி பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுமே உள்ள இருக்கணும் அப்படின்றாங்க, சரிங்களா? இங்க பாருங்க, டான்ஜென்ட் வெக்டார் உங்களுக்கு தெரியுதா? யூனிட் டான்ஜென்ட் வெக்டார். அது யூனிட் டான்ஜென்ட் வெக்டர் இருக்கனால ரொம்ப சின்னதா இருக்கு, சரிங்களா? அதனால உங்களால வந்து அதை வந்து வியூ பண்ண முடியல, அது எவ்வளவு தூரம் டிவியேட் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியல, சரியா? இது வந்து யூனிட் டான்ஜென்ட் வெக்டார். இப்ப இதுதான் அந்த ஆஸ்கிலேட்டிங் பிளேன். எப்படி போகுது பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அந்த பிளேன் மாறிக்கிட்டே வரும்.
சரிங்களா? இப்ப இந்த டான்ஜென்ட் வெக்டார் எதுல இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த பாயிண்ட பாருங்க. உங்களுக்கு தெளிவா தெரியுதான்னு பாருங்க. கீழே இருக்கா டான்ஜென்ட் வெக்டாரு? அந்த டான்ஜென்ட் வெக்டார் மேல அப்படி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேன் வந்து உட்காரும். அப்ப இந்த பிளேனுக்குள்ள என்னென்ன இருக்கணும் அப்படின்னா அந்த டான்ஜென்ட் வெக்டார், அந்த டான்ஜென்ட் வெக்டார்னா டான்ஜென்ட் லைன் இருக்கணும். சரிங்களா? இந்த இதுல லைன் இல்ல, நான் லைன் இருக்கக்கூடிய அடுத்த ஒண்ணு காமிக்கிறேன். டான்ஜென்ட் லைன் இருக்கணும். சரிங்களா? டான்ஜென்ட் லைன்ல உள்ள வச்சிருக்கணும். நியரிங் பாயிண்ட் கியூ உள்ள வச்சுக்கணும். இங்க கியூ உள்ள வச்சுக்கலாம், நம்ம கண்ணுக்குலாம் தெரியாது, அது ரொம்ப க்ளோசஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? கியூ வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் என்னன்னா ஆசிகுலேட்டிங் பிளேன். இல்ல யாருக்கும் டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா இதுல என்னன்னு? அதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், அந்த பாயிண்ட்ல என்ன பண்றேன், ஒரு யூனிட் டேஞ்சன்ட் வரைகிறேன். அந்த யூனிட் டேஞ்சன்ட் மேலேயே ஒரு டேஞ்சன்ட் லைனை வரைகிறேன். அந்த லைனும் அந்த பக்கத்துல கூடிய நெய்பரிங் பாயிண்ட் கியூவும் இருக்கிற மாதிரி ஒரு பிளேனை கண்டுபிடிக்கிறேன். அந்த பிளேனுக்கு பேர் தான் ஆஸ்குலேட்டிங் பிளேன். ஏன்னா இன்னைக்கு இது புரியும், ஒரு 4 நாள் கழிச்சு கேட்டா ஆஸ்குலேட்டிங் பிளேன்னா அப்படியே நமக்கு மைண்ட் எல்லாம் பிளாங்க் ஆகும் பயங்கரமா. இதுல பாருங்க, அந்த பிளாக் கலர் லைன் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த டேஞ்சன்ட் லைன். பிளாக் கலர் லைன் ஒன்று மூவ் ஆகுதா அந்த பிளேன்ல, அந்த பிளேன் மேல மூவ் ஆகுதா? நல்லா கவனிச்சு பாரு. தெரியுதா? அந்த டேஞ்சன்ட் லைன் எப்பயுமே எது மேல இருக்கு? அந்த பிளேன் மேலேயே இருக்கா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து ஆஸ்குலேட்டிங் பிளேன். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன்ன்றது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த டாபிக் உள்ள நான் போலாமா? அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஓரளவுக்கு இந்த இந்த இதுல என்ன இருக்கோ அதை இப்ப நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? அப்பதான் நாளைக்கு நான் வந்த உடனே அது கடகடன்னு அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை வந்து ஃபாஸ்டா கோத்ரூ பண்ண முடியும். இதுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன், அப்புறம் வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்ப அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அந்த ஆர்டர் மட்டும் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார். அந்த யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார்ல இருந்து நான் நாளைக்கு கேட்பேன், கரெக்டா சொல்லணும். யூனிட் அதாவது டேஞ்சன்ட் லைனு, அந்த டேஞ்சன்ட் லைன்ல இருந்து நம்ம இப்ப எங்க போயிருக்கோம்? ஆஸ்குலேட்டிங் பிளேன் போயிருக்கோம். அடுத்தது இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல இருந்து அடுத்து நம்ம போறது நார்மல் பிளேன். அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா நார்மல் பிளேன். ஓகேவா? நார்மல் பிளேன் வந்துருச்சா? சரி, இந்த நார்மல் பிளேன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, the plane passes through P and orthogonal to tangent. சரிங்களா? டான்ஜென்ட்டுக்கு ஆர்த்தோகனலா இருக்கணும், ஆனா அதுவும் P வழியா தான் கிராஸ் ஆகணும். சரிங்களா? அதுவும் இது வழியா தான் கிராஸ் ஆகணும். பாருங்க, டான்ஜென்ட்க்கு ஆப்போசிட்டா இருக்கு இல்லையான்னு பாருங்க. நார்மல் பிளேனோட டெஃபினிஷனே அதுதான். passes through P orthogonal to என்னது? டான்ஜென்ட். அதுதான் நார்மல் பிளேன். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? டயக்ராம்ல பாருங்க, ரெட் கலர் லைன் வந்து அந்த யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார், அது ஆஸ்குலேட்டிங் பிளேன் மேல இருக்கு. இதுதான் டெஃபினிஷனே, நார்மல் பிளேனோட டெஃபினிஷனே இதுதான். புரிஞ்சுதா? மீதி 3 பேருக்கோ 4 பேருக்கோ புரியலையா? என்ன புரியல உங்களுக்கு இதுல? சரி, ரைட். நார்மல் பிளேன் முடிஞ்சிருச்சு. இந்த நார்மல் பிளேனுக்கு அடுத்தது சரிங்களா என்ன அப்படின்னா பிரின்சிபல் நார்மல். அதாவது நார்மலுங்கிறது இப்ப எக்ஸாம்பிள் பொதுவா டேஞ்சன்ட்னா என்ன, நார்மல்னா என்ன, அது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் சொல்லுங்க. பொதுவா டேஞ்சன்ட்னா என்ன, நார்மல்னா என்ன? பொதுவா டேஞ்சன்ட் அது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? பெர்பெண்டிகுலர் சார். நான் பெர்பெண்டிகுலர் மேம். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு நூலை கட்டிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுல அந்த கொடி கட்டுவோம்ல, அது மாதிரி கட்டிடுறேன். இப்ப அதுல ஒரு பாயிண்ட பிக்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கு நார்மல் வரைங்கன்னு சொல்றேன். நார்மல் எப்படி வரைவீங்க?
அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன மேம்? சரி 90 டிகிரி. 90 டிகிரி ஓகே தான் மேம். நீங்க சொல்றது 90 நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 90 டிகிரி கான்செப்ட்லாம் பேப்பர்ல ஓகே. சரி பேப்பர்ல கூட வச்சுக்கோங்க. ஒரு 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 பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கோடு வரைங்க. வரைஞ்சிட்டு இதுல 90 டிகிரிக்கு ஒரு வெக்டார் வரைங்க. அது ஆரிஜினா வச்சு அந்த டான்ஜென்ட் அந்த பாயிண்ட் ஆரிஜினா வச்சு ஒரு வெக்டார் வரைங்க. எத்தனை வெக்டார் வரையலாம் நீங்க? 90 டிகிரி நல்லா யோசிச்சு பாருங்க. 90 டிகிரில அந்த பேப்பர்ல அதை ஆரிஜினா வச்சு எத்தனை வரையலாம்? அதாவது ஒரு பேப்பர்ல ஒரு 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 வெக்டார் வரைஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு கோடு போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. அப்ப அந்த இனிஷியல் பாயிண்ட் தான் ஆரிஜின். சரியா? அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க இன்னொரு வெக்டார் வரையணும். அந்த வெக்டாரும் இந்த வெக்டாரும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். எத்தனை வெக்டார் வரையலாம்? ஒண்ணுதான் வரைய முடியுங்க சார். நல்லா யோசிங்க. இன்ஃபினிட். அதாவது இங்க பாருங்க, இப்படி இருக்கு. இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைய சொல்றேன். சார் மேல பார்த்து ஒண்ணு கீழே பார்த்து ஒண்ணு ரெண்டு வரையலாம். மேல பார்த்து ஒண்ணு கீழே பார்த்து ஒண்ணு ரெண்டு வரையலாம். சரி இதையே இப்ப நான் கேட்ட கேள்விக்கு போங்க. ஒரு கொடி கம்பி எடுத்துக்கங்க. அதுல ஒரு பாயிண்ட பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொடி கம்பி இப்படி இருக்கு. சரிங்களா? கொடி கம்பி இப்படி இருக்கு. அந்த பாயிண்ட் இப்படி இருக்கு. என்னோட டான்ஜென்ட் சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு எத்தனை நார்மல் உங்களால வரைய முடியும்? எத்தனை நார்மல் வரைய முடியும்? நிறைய வரும்ல. 360 டிகிரில நீங்க எத்தனை வேணா வரையலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப பேப்பர்ல வந்து உங்களுக்கு 2 சைடு தான் இருந்துச்சு. அதெல்லாம் வரைஞ்சிட்டீங்க. ஆனா நீங்க யோசித்து பாருங்களேன், அந்த கொடி கம்பியில ஒரு இன்னொரு நூலை கட்டிட்டு அந்த நூலை அப்படியே வெர்டிகலா அப்படி சுத்துங்க. சுத்தினா என்ன ஆகும்? அது எல்லாமே நார்மல் தான். நான் சொல்றது புரியுதா? எஸ் சார். எஸ் சார். அவ்வளவு நார்மல் இருக்குல்ல. ஆனா நம்ம படிக்க போறது மட்டும் இந்த பிரின்சிபல் நார்மலை மட்டும் தான் படிக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் பிரின்சிபல் நார்மல். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நார்மல்னாலே பிரின்சிபல் நார்மல் தான். அதாவது நார்மல்னாலே பிரின்சிபல் நார்மல் நினைச்சிட்டு இருப்போம். பட் பிரின்சிபல் நார்மல்ன்றது வேற. நம்மகிட்ட இருக்க நிறைய நார்மல்ல ஒரே ஒரு நார்மலுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் உண்டு. அவனைத்தான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா பிரின்சிபல் நார்மல்ன்றோம். அது என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா, இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேனும் நார்மல் பிளேனும் கட் ஆகுற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வரக்கூடியவன் தான் உங்களுக்கு யாரு அப்படின்னா பிரின்சிபல் நார்மல். இதெல்லாம் டெபினிஷன் நாளைக்கு ஆர்டர் படி கேட்பேன். நார்மல் பிளேனுங்கிறது என்னது? பாசிங் த்ரூ பி அண்ட் ஆர்த்தோகனல் டு டான்ஜென்ட். சரிங்களா? அடுத்தது பிரின்சிபல் நார்மல்னா என்னது? த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் நார்மல் பிளேன் அண்ட் ஆஸ்குலேட்டிங் பிளேன். பிரின்சிபல் நார்மல் எப்பயுமே என்னவா இருக்கும்? எப்பயுமே யூனிட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் யூனிட் வெக்டார் அலாங் த பிரின்சிபல் நார்மல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம். நம்ம டி படிக்கும் போது நல்லா ஞாபகம், டி படிக்கும் போது அதை டைரக்டா டான்ஜென்ட் வெக்டார்னு படிக்கல, யூனிட் டான்ஜென்ட் வெக்டார்னு படிச்சுட்டு அப்புறம் டான்ஜென்ட் வெக்டார் கொண்டு வந்தோம். பட் இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க அதே மாதிரிதான் பிரின்சிபல் நார்மல்னு ஒண்ணு சொல்லிட்டோம். பட் அந்த பிரின்சிபல் நார்மலுக்கு யூனிட் அளவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அதை வந்து என்னன்னு கொடுக்கணும். சரியா? அங்க பாக்குற மாதிரி டான்ஜென்ட் லைன்னா வேற. அந்த டான்ஜென்ட் லைன்ல ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னா அதான் டி. பிரின்சிபல் நார்மல்ன்றது ஒரு பெரிய வெக்டார். அந்த பெரிய வெக்டார்ல ஒரு யூனிட் மட்டும் எடுத்தீங்கன்னா அதான் என்னது? என். நீங்க பிரின்சிபல் நார்மல்னாலே என்ன நினைக்க வேண்டாம். சரிங்களா? அந்த பிரின்சிபல்னாலே இன்னும் ஒரே டைரக்ஷன், பட் ஆனா லென்த் வேரி ஆகும். புரிஞ்சுதா? அப்ப த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் நார்மல் பிளேன் அண்ட் ஆஸ்குலேட்டிங் பிளேன். அப்ப அது எப்படி இருக்குன்னு பாப்போமா? அடுத்து பாருங்க. நார்மல் எல்லோ கலர்ல போட்டிருக்கேன். சரியா? எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க, எங்க இருக்குன்னு பாருங்க. தெரியுதா? ஐ திங்க் தெரியலன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ணா உங்களுக்கு தெரியும். சரி, தெரியுதா பாருங்க. அந்த எல்லோ கலர் தெரியுதா உங்களுக்கு? அதாவது பிரின்சிபல் நார்மல் எங்க இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த இருக்கா? ரெட்டுக்கு ஆப்போசிட்டா
தெரியுதா? ரெட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க கரெக்டா. ஆனா ரெட்டுக்கு ஆப்போசிட்டா நம்மளால நிறைய வரைய முடியும். ஆனா அந்த நிறைய வரைய முடியறதுல சரிங்களா, எது வந்து நமக்கு வந்து இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கும் இந்த நார்மல் பிளேனுக்கும் இடையில இருக்கோ, சரிங்களா, இன்டர்செக்ஷன்ல இருக்கோ, அதுதான் என்னது பிரின்சிபல் நார்மல். சரியா? இப்படி பார்த்தா அந்த 90 டிகிரி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 90 டிகிரி தெரியுதா? 90 டிகிரி எப்படி இருக்குன்னு இந்த பாருங்க. இந்த 90 டிகிரி தெரியுதா உங்களுக்கு? மேல ரெட் கலர் ஆரோ, கீழே வந்து எல்லோ கலர் ஆரோ. ஓகே, அப்ப பிரின்சிபல் நார்மல் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்து பார்க்க வேண்டியது பை நார்மல். அப்ப இந்த பை நார்மல் எங்க இருக்கும், எந்த பிளேன்ல இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பை நார்மல் எந்த பிளேன்ல இருக்கும்? எதுவும் கெஸ் இருக்கா? பை நார்மல் எந்த பிளேன்ல இருக்கும்? எதுவும் கெஸ் இருக்கா? பிரின்சிபல் நார்மல் எந்த பிளேன்ல இருந்துச்சு? எந்த பிளேன்ல இருக்கு பிரின்சிபல் நார்மல்? சார் ஆஸ்குலேட்டிங் பிளேனும் நார்மல் பிளேனும் இன்டர்செக்ட் ஆகுறதுல பிரின்சிபல் நார்மல் இருந்துச்சு. அப்ப பை நார்மல் அதுலயும் நார்மல் இருக்கு. அப்ப அது எங்க இருக்கும் அடுத்து? பை நார்மல் அதுலயும் நார்மல் இருக்கு. அப்ப அதுவும் நார்மல் பிளேன்ல தான் இருக்க போகுது. நான் சொல்றது புரியுதா? நார்மல் பிளேன்ல தான் ரெண்டு நார்மலுமே இருக்கும். பிரின்சிபல் நார்மலும் அதுலதான் இருக்கும், பை நார்மலும் அதுலதான் இருக்கும். புரிஞ்சுதா? அந்த நார்மலை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த இது வந்து இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் மாதிரி இது வந்து ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க, ட்ரிப்ளெட் அப்படிம்பாங்க சில இடங்கள்ல. இந்த ஒரு ரூம் எடுத்தா அந்த ரூமுக்கு ஒரு கார்னர் எடுத்தீங்கன்னா அதுல எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், ஒய் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், இசட் ஆக்சிஸ் ஒன்று இருக்குமா? அது மாதிரிதான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டேன்ஜென்ட் பார்த்தோம், அது எக்ஸ் ஆக்சிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நார்மல் பார்த்தோம், அது ஒய் ஆக்சிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடுத்து பார்க்க போறது பை நார்மல். அப்ப அது இசட் ஆக்சிஸ் மாதிரி. அப்ப அது எப்படி இருக்கும்? இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். கரெக்டா? அதே நேரத்தில் அது நார்மல் மேல இருக்கு. சரிங்களா? அப்ப அதோட டெபினிஷன் என்ன அப்படின்னா, பை நார்மலோட டெபினிஷன் என்னன்றது தெளிவா பாருங்க. த நார்மல் ஆரம்பிக்கும் போதே இந்த வேர்ட் யூஸ் பண்றான். த நார்மல் அட் பி ஆர்த்தோகனல் டு ஆஸ்குலேட்டிங் பிளேன். ஆர்த்தோகனல் டு ஆஸ்குலேட்டிங் பிளேன். சரிங்களா? அப்ப ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு ஆர்த்தோகனலா இருக்கக்கூடிய நார்மல் தான் என்னன்னா பை நார்மல். தெரியுதா? அந்த பிளேனுக்கு ஆர்த்தோகனல். புரியுதா? பிளேனுக்கு ஆர்த்தோகனல். ஒரு பிளேனுக்கு ஆர்த்தோகனல் என்ன புரியுதுல உங்களுக்கு? ஒரு இப்ப இந்த தரைக்கு ஆர்த்தோகனல்னா ஒரு கம்பை தூக்கி நிக்க வச்சா அதான் அந்த தரைக்கு வந்து ஆர்த்தோகனல். அப்ப தரைன்றது ஒரு பிளேன், அந்த கம்புங்கிறது என்னது? அது ஆர்த்தோகனலா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அந்த கிரீன் கலர் உங்க கண்ணுக்கு தெரியுதா? நான் வேணா மீதி இருக்க ரெண்டையும் எடுத்து விட்டுறேன். இதை ஒன்ன மட்டும் பாருங்க. தெரியுதா? கிரீன் கலர் தெரியுதா உங்க கண்ணுக்கு? இதா இருக்கு பாருங்க. தெரியுதா கிரீன் கலர்? அது எப்படி இருக்கு பாத்தீங்களா? நார்மல் பிளேன்ல இருக்கு, அதுவும் ஒரு நார்மல் தான். அந்த டேன்ஜென்ட்டுக்கு அதுவும் ஒரு நார்மல் தான். அந்த ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கும் அது ஒரு நார்மல் தான். ஆனா எதுக்கு இருக்குன்னா அந்த பிளேனுக்கு நார்மலா இருக்கு, அதே நேரத்துல இந்த பிளேன்லயும் இருக்கணும். ஸோ ரெண்டு விஷயத்த சொல்லும் போது தான் எங்க இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்ப இந்த மூணும் சேர்ந்து ஒரு ட்ரையாட ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? ஒரு ட்ரையாட ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்ப இந்த மூணு சேர்ந்து என்ன ஆகும்? அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அந்த மூணும் கிடைக்கும். அதே போல ரெண்டு பிளேன் பார்த்தாச்சு. இப்ப மூணாவது பிளேன் பார்க்க போறோம். அந்த மூணாவது பிளேனுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெக்டிஃபைங் பிளேன். அதுக்கு பேர் என்னது? ரெக்டிஃபைங் பிளேன். இதுக்கு டெபினிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சரி, ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல எந்தெந்த வெக்டார் இருந்தது? இப்ப நம்ம படிச்ச வெக்டார்ல 3 வெக்டார் படிச்சிருக்கோம். சரிங்களா? 3 வெக்டார்ல சரி ஈஸியானதா கேட்போம். நார்மல் பிளேன்ல எந்தெந்த வெக்டார் இருந்துச்சு? நார்மல் பிளேன்ல எந்தெந்த வெக்டார் இருக்கு? பிரின்சிபல் நார்மல், பை நார்மல் சார். ஓகே, வெரி குட். பிரின்சிபல் நார்மலும் பை நார்மலும் நார்மல்ல இருக்கு. ஆஸ்குலேட்டிங்ல என்ன இருந்துச்சு? அப்படியே பார்த்தே சொல்லுங்க, ஆஸ்குலேட்டிங்ல என்ன இருக்கு? பிரின்சிபல் நார்மல் இருந்துச்சு சார். டேன்ஜென்ட் எங்க மேம் இருந்துச்சு? டேன்ஜென்ட்டும் ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல தான்.
ம் அப்ப Yes, sir. ஆசிலேட்டிங் பிளேன்ல என்ன இருக்கு? பிரின்சிபல் நார்மல் டேஞ்சன்ட். அப்ப இப்ப வரப்போற பிளேன்ல என்னென்ன இருக்கணும்? எந்த 2 வெக்டார் இருக்கணும்? மொத்தம் 3. டேஞ்சன்ட்டும் பைனார்மலும். டேஞ்சன்ட்டும் பைனார்மலா இருக்கணும். அப்ப டெஃபினிஷனே அப்படிதான் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, ரெக்டிஃபைங் பிளேன்றது என்ன அப்படின்னா, டேஞ்சன்ட்டையும் பைனார்மலையும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அது ரெண்டையும் சேர்த்து வரைய அது அந்த 2 வெக்டாரையும் வச்சு நீங்க ஒரு பிளேன் வரைஞ்சீங்கன்னா, அந்த பிளேன் தான் ரெக்டிஃபைங் பிளேன். புரிஞ்சுதா? சரி. இப்ப இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். பட் எனக்கு இந்த ஆர்டரை மட்டும் லைட்டா எல்லாரும் சேர்ந்து ஒரு ரீகால் பண்ணுங்க பார்ப்போம். எப்படி ஆரம்பிச்சோம்? எதுல இருந்து ஆரம்பிச்சோம்? எது வரைக்கும் வந்திருக்கும்? இந்த இதை மட்டும் இதுல இருந்து டான்ஜென்ட் யூனிட் டான்ஜென்ட் வெக்டார்ல இருந்து தெரிஞ்சதே சொல்லுங்க. தப்பா சொன்னா ஒன்றும் தப்பு இல்லை.